சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனே, உம்முடைய பொற்பாதம் பணிந்து உம்மை போற்றி துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி அருளும். இந்த எல்லைகள் எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். உம்முடைய வார்த்தை வெளிச்சமாகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இந்த தேசத்துக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम में हम आपको बधाई देते हैं। நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 60வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறேன். यशायाह भविष्यवक्ता के पुस्तक के 60वां अध्याय को मैं उठकर पढ़ाता हूं। 8வது वचனத்தை நான் வாசிக்கிறேன். उसके 8वां वचन को मैं पढ़ूंगा। ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 8வது வசனம். यशायाह पुस्तक 60 மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீ விரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? மேகத்தை போல பறக்கிற இவர்கள் யார்? புறாக்களை போல பறக்கிற இவர்கள் யார்? மேகத்தை போல பறக்கிற இவர்கள் யார்? बादल के समान उड़ने वाले कौन हैं? இந்த புறாக்களை போல பறக்கிற இவர்கள் யார்? ये कबूतर के समान उड़ने वाले कौन हैं? ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் பறந்து பலகணி துவாரத்துக்கு போகிறார்கள். एक बड़े मंडली के पवित्र लोग जो उड़कर द्वार में जाते हैं। பரலோகம் திறந்திருக்கிறது, स्वर्ग खुला है, வானம் திறந்திருக்கிறது, आकाश खुला है। ஒரு கூட்டம் மேகத்தை போல பறக்கின்றது. एक मंडली जो है बादल के समान उड़ रही है। புறாக்களை போல பறந்து एक போகிறது. मंडली कबूतर के समान उड़ रही है। கள்ளம் கபடற்ற புறாக்களை போல ஒரு கூட்டம் பறக்கிறது. कोई निष्कपट के बिगर जो उड़ने वाले कबूतर के இயேசு समान उड़ते கிறிஸ்துவை हैं। ஏற்றுக்கொண்ட கூட்டம், यीशु मसीह को स्वीकार ரட்சிக்கப்பட்ட கூட்டம், उद्धार पाया हुआ பரிசுத்த ஆவி பெற்ற கூட்டம், पवित्र आत्मा को पाया हुआ मंडली, பரிசுத்தமாய் வாழும் அந்த கூட்டம், पवित्र जिंदगी बिताने वाली वो இயேசு मंडली, கிறிஸ்துவை கனப்படுத்தும் கூட்டம், यीशु मसीह को सम्मान देने वाली பக்தி உள்ள ஒரு கூட்டம், भक्ति से भरा हुआ एक मंडली, உத்தமமான ஒரு கூட்டம், उत्तम से भरा हुआ एक பாவம் मंडली, செய்யாத ஒரு கூட்டம், पाप नहीं किया हुआ एक मंडली, பரிசுத்தமான ஒரு கூட்டம், पवित्र एक मंडली, பாவத்தை கண்டு விலகுகிற ஒரு கூட்டம், पाप को देखकर हटने वाली एक मंडली, பாசம் உள்ள ஒரு கூட்டம், प्यार से भरा हुआ एक मंडली, தங்கள் பாரத்தை எல்லாம் இயேசுவின் பாதத்திலே வைத்த ஒரு கூட்டம், अपने सारे बोझ को यीशु के चरणों में रखा हुआ एक பாரம் मंडली, எதுவும் இல்லாமல் மேகத்தை போல பறக்கிற ஒரு கூட்டம், कोई बोझ के बिना बादल में उड़ने वाली एक मंडली, கள்ளத்தனம் இல்லாமல் புறாக்களை போல பறக்கும் ஒரு கூட்டம், कोई डोंगीपना न रहकर जो कबूतर के समान उड़ने वाली அதுதான் मंडली, ரட்சிக்கப்பட்ட கூட்டம், वो उद्धार पाई हुई मंडली அதுதான் है, பரிசுத்த ஆவி பெற்ற கூட்டம், पवित्र आत्मा पाई हुई मंडली அதுதான் है, இயேசுவின் சபையில் இருக்கும் பரிசுத்த கூட்டம், यीशु के कलीसिया में रहने वाले पवित्र मंडली, புறாக்களை போல பறக்கும் ஒரு கூட்டம். कबूतर के समान उड़ने वाली एक मंडली, நமக்கு புறாக்களின் சிறகுகளை தேவன் தருகிறார். हमें कबूतर के जो पंख प्रभु देता है। அடுப்பின் அடியில் கிடைந்தவளாயிருந்தாள், जो चूल्हे के पास पड़ा हुआ था क्या? வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் உனக்கு கிடைக்கும். या चांदी से तुझे श्रृंगार किया गया कबूतर के जो पंख तुझे பரிசுத்த मिलेगा। அலங்காரம் உள்ள புறா சிறகுகள், पवित्र पवित्र जो कबूतर जो श्रृंगार किया புறாக்களை गया போல பறக்கும் ஒரு கூட்டம், कबूतर के समान उड़ने वाली एक मंडली, அது நம்முடைய ஜீவியம். उसमें तेरा जीवन, இயேசுவால் நமக்கு கொடுக்கிற பரிசுத்த வாழ்க்கை, यीशु से हमें दिया गया पवित्र जिंदगी, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, ये सत्य की आज्ञा पालन करने वाली एक जिंदगी, இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை, यीशु की आज्ञा पालन करने वाली एक जिंदगी, பறக்கிற ஒரு கூட்டம். उड़ने वाली एक मंडली। இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். और एक वचन को मैं पढ़ता हूँ, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 12வது அதிகாரம் 12वां अध्याय 14வது वचனம். उसके 14 वचन, ஸ்திரீயானவள் स्त्री जो है அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி उस सांप के मुंह से हटकर வனாந்திரத்திலே பறந்து செல்லும்படிக்கு रेगिस्तान में उड़कर जाने के लिए பெருங்கழுகின் 2 சிறகுகள் बड़े उखाब के 2 पंख அவளுக்கு கொடுக்கப்பட்டது. उसके लिए दिया गया। பெருங்கழுகின் 2 சட்டைகள், बड़े उखाब के 2 पंख, பெருங்கழுகின் 2 சிறகுகள் बड़े उखाब के 2 पंख அவளுக்கு கொடுக்கப்பட்டது. उसके लिए दिया गया। அந்த கழுகுகளின் சட்டைகள் எதற்கு? उस उखाब के पंख किस लिए? நாம் பலம் கொள்வதற்கு. हम बल पाने के लिए। 40ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் यशायाह 40वां अध्याय கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். उसके आखिरी वचन में पढ़कर देखिए। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் प्रभु के लिए इंतजार புது करने பலன் वाले அடைந்து नए बल पाकर கழுகுகளைப் போல उखाब के समान சட்டைகளை அடித்து पंख मारकर எழும்புவார்கள். उठेंगे। தேவ பலத்தை பெற்ற விசுவாசிகள் परमेश्वर के बल को पाया हुआ சட்டைகளை विश्वासी அடித்து पंख मारकर கழுகுகளைப் போல எழும்புவார்கள். उखाब के समान उठेंगे। வெளிப்படுத்தல் 12:14 வாசித்து பாருங்கள். प्रकाशितों के 12-14 पढ़कर देखिए। அவள்
தப்பி போவதற்கு वो बच निकलने के அந்த लिए, ஸ்திரீயானவள் वो स्त्री जो है வனாந்திரத்தில் போய் இளைப்பாறுவதற்கு रेगिस्तान में जाकर विश्राम करने के लिए, பாம்பின் முகத்திற்கு தப்புவதற்கு पाप के चेहरा से बचने के அவளுக்கு लिए கழுகு சிட்டைகள் கொடுக்கப்பட்டது, काप के पंख दिए गए, புதுபலன் கொடுக்கப்படுகிறது. उसे नया बल दिया गया। பாம்பின் முகத்திற்கு पाप के चेहरे से हटकर தப்பி போவதற்கு बचकर निकलने के लिए அந்த சிறகுகள் கொடுக்கப்படுகிறது. वहां पर वो पंख दिया गया। அது கழுகுகளின் சிறகுகள். वो काप के पंख है। இந்த கடைசி காலத்திலே ये आखिरी दिनों में ஒரு பக்கம் புறாவின் சிறகுகள், एक तरफ कबूतर के இன்னொரு पंख பக்கம் கழுகுகளின் और சிறகுகள். एक तरफ काप के पंख, பலத்தோடு வாழும் விசுவாசிகள், बल के साथ जीने वाले பாவத்தை विश्वासी, ஜெயிக்க பலன், पाप के ऊपर विजय पाने के लिए சுத்தமாய் बल, வாழ பலன், पवित्र जीवन बिताने के लिए बल, சுத்த இருதயத்தோடு இருக்க பலன், शुद्ध हृदय के साथ रहने के लिए நன்மை बल, செய்ய பலன், भलाई करने के लिए बल, ஜெபிக்க பலன், प्रार्थना के लिए बल, உபவாசிக்க பலன், उपवास के लिए बल, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பலன், सत्य की आज्ञा पालन करने के लिए சுவிசேஷம் बल, அறிவிக்கும் பொழுது வரும் கஷ்டங்களை தாங்குவதற்கு பலன், समाचार बताते समय आने वाले कष्ट का सामना करने के लिए சில बल, ஆசீர்வாதங்கள் தாமதமானால் காத்திருக்க பலன், कुछ आशीष अगर देरी हुई तो इंतजार करने की बल, சிங்கத்துக்கு ஒப்பான பலன், सिंह की योग्य बल, ஆண்டா மிருகத்துக்கு ஒப்பான मेंढक பலன், की योग्य बल, பரிசுத்தாவியின் பலன், पवित्र आत्मा का बल, சத்தியத்தினுடைய பலன். सत्य का बल, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், जो सूली के उपदेश बिगड़ने वाले के लिए पागलपन दिखाई देगा, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலம். लेकिन उद्धार पाने वाले हमारे लिए प्रभु தேவ का बल பலத்தை है। பெற்ற விசுவாசிகள் परमेश्वर के बल को पाया हुआ विश्वासी பரிசுத்தாவின் பலத்துக்கு வயதாகாது, पवित्र आत्मा के बल के लिए उम्र नहीं होता है, பரிசுத்தாவின் பலம் பழமையாகாது, पवित्र आत्मा का बल पुराना नहीं होता, பரிசுத்தாவின் பலம் என்றைக்கும் ஒன்று போல இருக்கும். पवित्र आत्मा का बल हमेशा एक समान रहेगा। இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாதவர், यीशु मसीह काल और आज ना बदलने वाला, அதே போல பரிசுத்தாவின் பலம் மாறாது. ऐसे पवित्र आत्मा का बल नहीं அந்த बदलता, பலத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். वो बल को पाना है, பிசாசை எதிர்த்து நிற்க பலம், शैतान को सामना करने के लिए बल, சர்ப்பத்திற்கு தப்பி போக பலம். सांप से बचकर निकलने के लिए बल। பரிசுத்தாவியானவர் இந்த ராத்திரி உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். पवित्र आत्मा इस रात के समय आपको बल देता है, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து, परमेश्वर अपने लोगों के लिए बल देकर, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, जिसमें तंदुरुस्ती नहीं हो तंदुरुस्ती देकर, பலம் இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்கிற இயேசு. जिसको बल नहीं उसको बल देने वाले यीशु, இயேசுவே தெய்வம், यीशु ही परमेश्वर, இயேசு இல்லாமல் ரட்சகர் இல்லை, यीशु मसीह के अलावा कोई उद्धारक नहीं, இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. यीशु मसीह के अलावा कोई स्वर्ग नहीं जा सकता। இந்த சத்தியத்தை தைரியமாய் சொல்ல பலன், इस सत्य को हिम्मत के साथ बोलने के लिए बल, சர்ப்பத்தின் கண்களுக்கு விலகி ஓட பலன், सांप के आंखों से बचकर निकलने के लिए बल, அந்த வலு சர்ப்பத்தின் கண்களுக்கு தப்பி பிழைக்க பலன். वो सांप के नजरों से बचकर निकलने के लिए बल। மூன்றாவது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். तीसरा एक बात मैं कहना चाहता हूँ, அது வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம். प्रकाशित के 14 अध्याय उसके 6वां वचन, அங்கே ஒரு தேவதூதன் பறந்து வருகிறார். वहां पर एक स्वर्गदूत उड़कर आता है, அவர் நித்திய சுவிசேஷத்தை உடைய ஒரு தேவதூதன். वो अनंत काल के सुसमाचार को पाया हुआ एक स्वर्गदूत, வான மண்டலத்தில் பறந்து வருகிற ஒரு தூதன். वो 6 मंडल में उड़कर आने वाले स्वर्गदूत, அவன் உலக மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, वो संसार के लोगों के लिए देने के लिए, பூமியில் இருக்கும் சகல குடிகளுக்கும் கொடுக்கத்தக்கதாக, ये पृथ्वी में रहने वाले सभी को देने के लिए நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து अनंत काल के सुसमाचार को அவன் थामकर வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். वो आकाश में उड़ रहा था। சுவிசேஷனுடைய சிறகுகள் நமக்கு தேவை. सुसमाचार के पंख हमारे लिए ஒரு चाहिए, பக்கம் புறாவினுடைய சிறகுகள், एक तरफ कबूतर का पंख இன்னொரு பக்கம் கழுகின் और சிறகுகள், एक तरफ उखाब का पंख, இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தை உடைய தேவ தூதனுடைய और சிறகுகள். एक तरफ सुसमाचार के साथ रहने वाले दूत का पंख, நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும் அந்த பலம் अनंत काल के सुसमाचार को बताने वाले वो बल, தேவ தூதனுடைய சிறகுகள். परमेश्वर के दूत के पंख, சுவிசேஷத்தை கொடுக்கிறவர்கள் பறந்து கொடுக்க வேண்டும். सुसमाचार देने वाले उड़कर देना है, சோம்பலா இருக்க கூடாது. आलसीपना के साथ नहीं रहना। இயேசுவின் மகன் சோர்வா இருக்க கூடாது. यीशु के जो बच्चे हैं निराश के साथ नहीं रहना, இயேசுவின் மகள் சோம்பலா இருக்க கூடாது. यीशु के बेटी आलसीपना के साथ नहीं रहना। பரிசுத்தாவி வரும் பொழுது பலன் அடைவீர்கள். पवित्र आत्मा आते समय बल पाओगे। எதற்கு அந்த பலன்? क्यों वो बल? சுவிசேஷத்தை அறிவிக்க பலன். सुसमाचार बताने के लिए கோடி बल। கோடி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். करोड़ों करोड़ों लोग नाश हो रहे हैं, இயேசு இல்லாமல் நரகத்துக்கு போய் விடுவார்கள். बिना यीशु के नरक में चले जाएंगे। ஓடி ஓடி சொல்ல வேண்டும். आप दौड़ दौड़ कर जाकर बोलना है, ஓடினாலும் கூட போதாது. अगर आप दौड़ेंगे तो भी काफी தேவ नहीं, தூதரை போல பறந்து செல்ல வேண்டும். स्वर्ग के दूत के समान उड़कर जाना है, நம்முடைய இதயம் பறக்க வேண்டும். हमारा हृदय उड़ना है। சங்கீதம் 18 भजन संहिता 18 10ஆம் வசனத்தை வாசித்து उसके பாருங்கள்.
10 वचन को पढ़कर देखिए, காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். जो हवा में पंख मारकर उड़ा, பரலோக தேவன் स्वर्गीय परमेश्वर, காற்றின் செட்டைகளை கொண்டு பறக்கிற தேவன். पंख मारकर उड़ने वाला परमेश्वर, நீங்கள் ஜெபம் பண்ணினால் உடனே வருகிற கர்த்தர். आप प्रार्थना करते ही तुरंत आने वाला प्रभु, அவர் தாமதம் பண்ணுகிறது वो இல்லை. देरी नहीं करता, உடனே சுகமாக்கும் தேவன். तुरंत चंगाई देने वाला உடனே प्रभु, சந்திக்கும் தேவன். तुरंत मिलने वाला प्रभु, அவர் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து வருகிற वो தெய்வம். हवा में पंख मारकर उड़कर आने वाला प्रभु। இந்த மாதிரி இயேசு தேவனை போலவே ये बड़ा परमेश्वर के अनुसार சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பறந்து போகிறவராய் இருக்க வேண்டும். समाचार को उठकर मुड़कर जाने वाले होना चाहिए। சுவிசேஷம் இல்லாமல் सुसमाचार के बिना இந்த பூமி ரட்சிக்கப்படாது. ये पृथ्वी उद्धार नहीं पाएगी। ஏன் ஒரு மனிதனுக்கு இயேசு தேவை? और कोई मनुष्य के लिए यीशु चाहिए। ஏன் உனக்கு இயேசு தேவை? क्यों तुझे भी यीशु Why चाहिए? do you need Jesus? आपको यीशु क्यों चाहिए? ஏனென்றால் இயேசு மாத்திரம்தான் சிருஷ்டிகரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். क्योंकि यीशु मसीह अकेला सृष्टिकर्ता को हमारे लिए प्रकट किया है। யோவான் 1:18 यूहन्ना 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. परमेश्वर को कभी भी कोई भी नहीं देखा, ஆனால் அவருடைய மடியில் இருக்கிற குமாரனாகிய இயேசுவே தேவனை வெளிப்படுத்தினார். लेकिन उसके गोद में रहने वाले यीशु उसे प्रकट किया। ஏன் ஒரு மனிதனுக்கு இயேசு தேவை? और कोई मनुष्य के लिए यीशु இயேசு चाहिए। இல்லாமல் கடவுளை பார்க்க முடியாது. यीशु मसीह के बिना भगवान को नहीं देख இயேசு सकते। இல்லாமல் பரிசுத்த தெய்வத்தை ஒருவன் பார்க்க முடியாது. यीशु के बिना पवित्र परमेश्वर को नहीं देख सकते। என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். मेरे अलावा कोई भी प्रभु के पास नहीं आ सकता। யோவான் இயேசு உனக்கு தேவை. इसीलिए यीशु आपको चाहिए। இயேசு ஏன் ஒரு மனிதனுக்கு தேவை? यीशु क्यों एक मनुष्य को चाहिए? சகரியா 3:9 சொல்கிறது. सकरिया 3:9 कहती है, அவர் தேசத்தின் ஜனத்தின் பாவத்தை ஒரே நாளிலே நீக்கி वो போடுவார். देश के लोगों के पाप को एक ही दिन में साफ कर देगा। நீங்கள் வாசித்து பாருங்கள் சகரியா 3:9. आप पढ़कर देखें सकरिया 3:9। ஒரே நாளில் एक ही दिन में தேசத்தின் பாவத்தை நீக்கும்படிக்கு देश के सारे पापों को हटाने के लिए இயேசு நமக்கு தேவை. यीशु हमारे लिए चाहिए। கொஞ்சமாய் பாவத்தை விட்டு வாழ முடியாது. थोड़ा थोड़ा कर पाप से नहीं दूर हो सकते। வருஷ கணக்கில் நிறைய பேர் பாவத்தை விடுவதற்கு ட்ரை பண்ணுகிறார்கள். सालों से कई लोग पाप को छोड़ने के लिए कोशिश करते हैं। கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்தை விடலாம் என்று எண்ணுகிறார்கள். थोड़ा थोड़ा कर पाप को छोड़ दूंगे कर हम सोचते हैं। அதற்காக தவம் இருக்கிறார்கள். उसके लिए वो तपस्या करते हैं। எவ்வளவு தவம் இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. आप कितना भी तपस्या करें लेकिन पाप से छुटकारा எத்தனை नहीं தான पा தர்மம் सकते। செய்தாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற कितने भी दान முடியாது. धर्म करें लेकिन पाप से छुटकारा नहीं எத்தனை मिलेगा। புண்ணிய யாத்திரை சென்றாலும் பாவ மன்னிப்பு பெற முடியாது. कितनी भी पुण्य यात्रा करें पाप से छुटकारा नहीं मिल सकता। பாவத்தை 10 நாள் ஒரு மாதம் அப்படி அல்ல. पाप को 10 दिन 1 महीना वैसा नहीं, 6 வருஷம் 10 வருஷம் அப்படி அல்ல. 6 साल 10 साल वैसे नहीं। ஒரே நாளில் பாவத்தை நீக்கி போடுகிற இயேசு. एक ही दिन में पाप को हटाने वाले यीशु। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். यीशु मसीह को स्वीकार कर ஒரே देखिए। நாளிலே एक ही दिन में சவுல் பவுலாக முடியும். साउल पाउल बन सकता है, வனாந்தரம் வயல்வெளியாக முடியும். रेगिस्तान खेती बन सकती है, குடிகாரன் பரிசுத்தவானாயாக जो முடியும். शराबी पवित्र हो सकता பாவத்தை है। ஒரே நாளில் நீக்கும் தெய்வம் இயேசு. पाप को एक ही दिन में हटाने वाला परमेश्वर यीशु। 1948 வருடம் 1948वां साल में டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி दिसंबर महीने के 25 तारीख சாயங்காலம் को 6 மணிக்கு शाम को 6 बजे இயேசுவின் தரிசனத்தை நான் கண்டேன். यीशु के दर्शन को मैंने देखा। மனம் திரும்பினேன். मन फिरा, ஒரே நாளில் एक ही दिन में இயேசுவின் மகனானேன். यीशु का संतान हो ஒரே गया। நாளில் என் பாவங்களை இயேசு மன்னித்து एक ही போட்டார். दिन में मेरे पापों को यीशु ने क्षमा किया। ஒரே நாளில் என்னை புது மனிதனாய் மாற்றி एक விட்டார். ही दिन में मुझे नया मनुष्य बना दिया। அதனால் தான் இயேசுவை தெய்வம் என்று பிரசங்கிக்கிறேன். इसलिए यीशु परमेश्वर का संदेश देता हूँ। இயேசு ஏன் உனக்கு தேவை? यीशु क्यों तुझे चाहिए? உன் ஆயுள் நாட்களிலே तेरे उम्र भर நீ பெற்றுக்கொள்ள முடியாத तू जो नहीं पा सकता பரிசுத்தத்தை वो पवित्रता को ஒரே நாளிலே கொடுப்பது एक ही दिन में देना இயேசு கிறிஸ்து மட்டும்தான். सिर्फ यीशु मसीह से हो இயேசு सकता है। கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह के लहू சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். सारे पापों को हटाकर हमें शुद्ध करती है। ஒரே நாளில் இயேசு பாவத்தை நீக்குகிறார். एक ही दिन में यीशु पाप को हटाता है। அதற்கு தான் நமக்கு இயேசு தேவை. इसीलिए हमें यीशु चाहिए। இயேசு ஏன் நமக்கு தேவை? यीशु क्यों हमें चाहिए? மனுஷனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தவனை விடுதலையாக்க இயேசு मनुष्य के தேவை. गुलामीपन से छुड़ाने के लिए यीशु चाहिए। 4:8 गलातियों 4:8 நீங்கள் தேவனை அறியாதிருந்த காலத்தில் आप परमेश्वर को नहीं जानने वाले दिनों में தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள். जो परमेश्वर नहीं है उसके आप गुलाम थे। தேவ அல்லாதவர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள். जिनके परमेश्वर नहीं है उनके आप गुलाम थे। கடவுள் இல்லாத அநேக சக்தி
சக்திகளுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள். जो भगवान नहीं था वो शक्तियों के लिए आप गुलाम थे. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க इस गुलामीपन से छुटकारा देने के உங்களுக்கு लिए இயேசு தேவை. आपको यीशु चाहिए. வசனம் சொல்லுகிறது वचन कहती है நம்முடைய பாவங்களிலிருந்து, हमारे पापों से, பாவத்தின் पाप அடிமைத்தனத்திலிருந்து की गुलामीपन से இயேசுவே நம்மை விடுதலையாக்குகிறார். यीशु ही हमें छुटकारा देता யோவான் है. 8:34 यूहन्ना 8:34 பாவம் செய்கிற எவனும் पाप करने वाला कोई भी பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். उसका गुलाम है. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நீக்குவதற்கு, पाप के गुलामीपन से हटाने के लिए, தேவர்கள் அல்லாதவர்களுடைய கையிலே மாட்டிக்கொண்டு அடிமையாயிராதபடிக்கு, जो परमेश्वर नहीं है उनके हाथों में फंस कर आप गुलाम नहीं बनने के लिए விடுதலையாக்க இயேசு நமக்கு தேவை. छुटकारा देने के लिए यीशु हमें चाहिए. இயேசு ஏன் உனக்கு தேவை? यीशु क्यों आपको चाहिए? இயேசு ஒருவர்தான் மரணத்தின் பயத்தை நீக்க முடியும். यीशु अकेला मरण के भय को हटा सकता ஏனெனில் है. இயேசுவே மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தவர். क्योंकि यीशु मरकर तीसरा दिन जी उठा. ஏசாயா 25:8 வாசித்து பாருங்க. यशायाह 25:8 पढ़कर देखिए. அவர் மரணத்தை ஜெயமாக वो விழுங்குவார். मरण को जिंदा जीवन के रूप में இயேசு उपयोग தான் किया. மரணத்தை ஜெயித்தவர். यीशु ही मरण के ऊपर विजय पाया. மரண பயம் இல்லாமல் நம்மை நடத்துகிறவர் இயேசு. मरण के डर के बगैर हमें चलाने वाला यीशु. மரணத்தை ஜெயிப்பதற்கு இயேசு ஒருவர்தான் முடியும். मरण के ऊपर विजय देने के लिए सिर्फ यीशु मसीह से हो सकता है. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உனக்கு வந்திருக்கிறதா? मरण की योग्य बीमारी शायद आपको आया होगा. நீ மரித்து போவாய் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களா? मर जाएगा ऐसे डॉक्टरों ने कह दिया है क्या? மரண பயத்திலிருந்து உன்னை இயேசு விடுதலையாக்க முடியும். मरण के डर से यीशु तुझे छुटकारा दे सकता है. மரணத்துக்கு பின்பு வாழ்வு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. मरण के बाद जिंदगी देने वाला यीशु मसीह. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு मैं मरा கிறிஸ்து. था लेकिन सदा के लिए मैं जीवित हूं करके यीशु मसीह ने कहा. மரண பயத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் சிலுவையில் மரித்தார். मरण के डर वालों को छुटकारा देने के लिए वो सूली पर मरा. இதனால் தான் ஒரு மனிதனுக்கு இயேசு தேவை. इसीलिए एक मनुष्य को यीशु चाहिए. ஒரு மனிதனுக்கு ஏன் இயேசு தேவை? एक मनुष्य को यीशु क्यों चाहिए? மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதான ஒரு முக்காடு நீங்குவதற்கு இயேசு தேவை. मनुष्य के हृदय में रहने वाले पर्दा हटने के लिए यीशु चाहिए. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 कोरिन्थियों 3 अध्याय 15 முதல் 18 வாசித்து பாருங்க. उसके 15 से लेकर 18 पढ़कर மனிதனுடைய देखिए. இருதயத்திலே मनुष्य के हृदय में கடினம் ஒன்று உண்டு. जो कड़वाहट है, ஆங்கில வேதாகமத்திலே अंग्रेजी शास्त्र में டல் ஸ்பிரிட் என்று சொல்லி இருக்கிறது. डल स्पिरिट ऐसे कहती है. அப்படி ஒரு கடின இருதயம், वैसे एक कठोर हृदय, ஒரு முக்காடு மனிதனுடைய இதயத்தை மூடி இருக்கிறது. पर्दा जो है मनुष्य के हृदय को ढांप कर रखी மனுஷன் है. அடங்க மாட்டான். मनुष्य किसी के काबू में नहीं आता. தெய்வத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். परमेश्वर की आज्ञा पालन नहीं करता. அவன் தெய்வத்துக்கு கீழ்ப்படியாததினாலே वो परमेश्वर की आज्ञा पालन नहीं करता. தாய் इसलिए தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். माता पिता की आज्ञा नहीं पालन करेगा. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். पत्नी पति की आज्ञा पालन नहीं करती. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது இல்லை. बच्चे माता पिता की आज्ञा पालन नहीं करते. நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் கீழ்ப்படிவதில்லை. और सरकार के लिए लोग आज्ञा पालन नहीं करते. அதுபோல वैसे ही பரிசுத்த சபைக்கும் अनेक விசுவாசிகள் கீழ்ப்படிகிறதில்லை. पवित्र कलीसिया के लिए भी विश्वासी लोग आज्ञा पालन नहीं करते. ஏன் இப்படி இருக்கிறது? क्यों ऐसा है? மனுஷனுடைய மேல் மனுஷனுடைய இதயத்திலே मनुष्य के हृदय में ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கிறது. एक पर्दा डाला गया है. அவனால் பார்க்க முடியாது. इसके कारण देख नहीं सकता. அவனால் தேவனை சந்திக்க முடியாது. वो परमेश्वर से मुलाकात नहीं कर அவனை सकता. மூடி இருக்கிற ஒரு மூடல் ஒன்று. उसे ढांपने वाली एक पर्दा है. ஆனால் இயேசுவால் மட்டும்தான் அதை நீக்க முடியும். लेकिन सिर्फ यीशु मसीह उसे हटा सकता है. அதனால்தான் மனிதனுக்கு இயேசு தேவை. इसीलिए मनुष्य को यीशु चाहिए. ஏன் மனிதனுக்கு இயேசு தேவை? क्यों मनुष्य को यीशु चाहिए? எபேசியர் 2:14 வாசித்து பாருங்கள். एफेसियों 2:14 में पढ़ते हैं. கிறிஸ்து இயேசு மட்டும்தான் मसीह यीशु अकेला தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் இருக்கிற சுவரை நீக்க முடியும். मनुष्य और परमेश्वर के बीच में रहने वाले दीवार को हटा सकता है. மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சுவர் உண்டாகி இருக்கிறது. मनुष्य और परमेश्वर के बीच में एक दीवार है. தேவனுடைய முகத்தை மனிதனால் பார்க்க முடியாதபடிக்கு சுவர் அடைக்கிறது. परमेश्वर के चेहरे को नहीं देखते हुए एक दीवार जो उसे ढांप लेती है. மனிதன் தேவனை பார்க்க முடியவில்லை. मनुष्य परमेश्वर को नहीं देख पाता है. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை மனிதன் பெற முடியவில்லை. परमेश्वर देने वाले आशीषों को मनुष्य नहीं पा पाता है. தேவனோடு கம்யூனியன் பண்ண முடியவில்லை. परमेश्वर के साथ बातचीत नहीं कर पाता है. ஒரு சுவர் அங்கே இருக்கிறது. कारण वहां पर एक दीवार है. அந்த நடுச்சுவரை தகர்ப்பதற்கு बीच के दीवार को तोड़ने के இயேசு लिए ஒருவரால் மட்டும்தான் முடியும். सिर्फ यीशु मसीह के लिए मुमकिन அதனால்தான் है. அவர் சிலுவைக்கு சென்றார். इसीलिए वो सूली पर गया. சிலுவையில் இயேசு மரித்தார். इसीलिए वो सूली पर यीशु இயேசு मरा. சிலுவையில் மரித்த போது यीशु सूली पर मरते समय அந்த தேவாலயத்து திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை கிழிந்தது. वो परमेश्वर की भवन की पर्दा ऊपर से नीचे तक फट गया. தடையாக இருந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. रुकावट के रूप में रहने वाले दीवार टूट पड़ा. இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் आज भी यीशु मसीह को स्वीकारने वाले இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு பேச முடியும். यीशु मसीह के द्वारा परमेश्वर से बात कर सकता है. उसे देख सकता है. தொட முடியும். उसे स्पर्श कर सकता है. ஃபீல் பண்ண
उससे महसूस कर सकता है, அவரிடத்தில் அழுது ஜெபிக்க முடியும். उसके पास रोकर प्रार्थना कर सकता है, அவர் நம்முடைய சத்தத்தை वो கேட்பார். हमारे आवाज को सुनेगा, நமது ஜெபத்தை वो கேட்பார். हमारे प्रार्थना को सुनेगा, நம்முடைய உணர்வுகளை அவர் वो அறிவார். हमारे भावनाओं को समझ நம்முடைய सकता है, கண்ணீரை அவர் हमारे துடைப்பார். आंसुओं को पोंछेगा, புது கிருபை கொடுப்பார். नया अनुग्रह देगा, விளங்காதவைகளை விளங்கித் தர जो समझ नहीं पाते उसे समझाएगा। தேவனுக்கும் நமக்கும் இனி தடை இல்லை. परमेश्वर हमारे बीच में कोई रुकावट नहीं சுவர் है, உடைக்க இயேசு தேவை. वो दीवार तोड़ने के लिए यीशु चाहिए, ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த இயேசு தேவை. एक यीशु के साथ परमेश्वर का रिश्ता रखने के लिए यीशु ஒரு चाहिए। மனிதனுக்கு இயேசு ஏன் தேவை? एक मनुष्य को यीशु क्यों चाहिए? மனிதனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைக்க இயேசு தேவை. मनुष्य के खिलाफ रहने वाले हस्ताक्षर को बिगाड़ने के लिए यीशु चाहिए। கொலோசியர் 2:14-15 வாசியுங்கள். कोलोसियों दूसरा अध्याय 14-15 में हम पढ़ते நமக்கு हैं, எதிரடையாய் இருந்த கையெழுத்து, हमारे खिलाफ रहने वाले हस्ताक्षर, கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த जो கையெழுத்து, आज्ञा के रूप में हमारे खिलाफ रहने वाला हस्ताक्षर, அதை நடுவிலாதபடி எடுத்து उसे बीच में न रहने के लिए அதை उठाकर, சிலுவையிலே அடித்து उसे सूली पर मारकर, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு सारे अधिकार को तोड़कर, வெளியரங்கமான கோலமாக்கி तो बाहर रूपी उसे प्रकट कर சிலுவையிலே வெற்றி சிறந்தார். सूली पर उसने विजय पाया। மனிதனுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்துக்கள், मनुष्य के खिलाफ लिखा गया जो लिखावट, இயேசு ஒருவர்தான் அந்த எழுத்தை மாற்ற सिर्फ முடியும். यीशु मसीह अकेला उसे बदल सकता है। அது நீதியின் எழுத்து, वो धर्मी का लिखावट है, அது பரலோக தேவனுடைய எழுத்து. वो स्वर्ग के परमेश्वर का लिखावट, ஒரு பாவியின் மேல் ஒரு தண்டனையின் எழுத்து. एक पापी के ऊपर आने वाले दंड का लिखावट है, தண்டிக்கப்படுகிறவன் तुझे तो दंड देने वाला, என்ற எழுத்து, तो दंड दिया जाने वाला ऐसा जो लिखावट, நரகத்துக்குரியவன் ये नरक का है என்று எழுதப்பட்ட எழுத்து. ऐसा जो लिखा गया था। ஆனால் இயேசு அந்த எழுத்தெல்லாம் அழித்து போடுகிறார். यीशु आकर वो सारे बातों को मिटा दिया। மகனே, உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எழுத்து, बेटा तेरे खिलाफ जो लिखा गया है, நீயே அப்படி நினைக்கலாம். तू ऐसा सोच सकता है, எல்லாம் என் தலையெழுத்து, सब मेरा तकदीर है, இப்படித்தான் என் வாழ்க்கையில நடக்கிறது ऐसा ही मेरे जिंदगी में हो रहा என்று है, நீயே நினைக்கலாம். ऐसे शायद तू ही सोच அந்த सकता है, தலையெழுத்தையே மாற்றும் தெய்வம் இயேசு. लेकिन वो तकदीर को बदलने वाला प्रभु यीशु मसीह, நீ அழிந்து போக तो मिटने के लिए உலகம் சொல்லலாம், संसार कह सकती ஆனால் है, இயேசு அந்த எழுத்தை மாற்றுவார். लेकिन यीशु उस तकदीर को बदल உன் देगा। வாழ்க்கையில முடியாது என்ற எழுத்துக்கள், मेरे जिंदगी में नामुमकिन ऐसे ஆனால் लिखावट जो இயேசு है, அதை திருத்தி எழுதுவார். लेकिन परमेश्वर उसे ठीक से முடியும் लिखेगा, என்று वो எழுதுவார். मुमकिन है कर लिखेगा, நடக்காது என்ற எழுத்துக்கள், जो संभव नहीं है ऐसा जो लिखा गया है, நடக்கும் என்று இயேசு वो எழுதுவார். संभव है कर लिखेगा, சுகமாகாது என்ற எழுத்துக்கள், चंगाई नहीं पाएगा ऐसा लिखा जो है, சுகமாகும் என்று தேவன் और எழுதுவார். चंगाई पाएगा कर यीशु लिखेगा। இயேசுவின் ரத்தம் यीशु का लहू வியாதியை குணமாக்கும். तेरे बीमारी को चंगाई देगा। டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், डॉक्टरों कह सकते हैं முடியாது, वो नामुमकिन है, இது புற்றுநோய், ये कैंसर है, இது மற்ற நோய், ये बीमारी चंगाई नहीं पा सकती है, சுகமாக மாட்டார். सकता 3 மாதம் தான் நீ உயிரோடு இருக்க முடியும், सिर्फ 3 महीना जिंदा 6 रहेगा, மாதம் தான் இருக்க முடியும் सिर्फ 6 महीना रहेगा, என்று டாக்டர் சைன் பண்ணி ऐसे கொடுத்திருக்கிறார். डॉक्टर हस्ताक्षर कर दिए होंगे। உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த எழுத்து तेरे खिलाफ रहने वाले जो இயேசு हस्ताक्षर நீக்க விடுகிறார். यीशु हटा देता है। பைபிள் அப்படி சொல்லுகிறது. बाइबल ऐसी कहती है, அதனால நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், इसलिए मैं आपको कहता हूँ நீ ஃபெயில் ஆகுவா என்று तू नापास हो जाएगा कर யாரும் உன்னை குறித்து சொல்லலாம், सभी लोग साथ के बाद में कह ஆனா सकते நீ हैं, ஃபெயில் ஆக மாட்டாய். लेकिन तू नापास नहीं होगा, பாஸ் ஆவாய், तू पास होगा, நீ ஜெயிப்பாய், तू विजय पाएगा, முன்னேறுவாய், तू आगे बढ़ेगा, तू ஆசீர்வதிக்கப்படுவாய், आशीष पाएगा, பலன் तू கொள்வாய், बल पाएगा, நீ ஆசீர்வாதமாய் तू இருப்பாய். आशीषदायक बनकर रहेगा। ஏய், நீ சபிக்கப்பட்டவன் तू श्रापित पाया हुआ என்ற எழுத்து உன்மேல் இருக்கலாம். ऐसा हस्ताक्षर तेरे ऊपर रह सकता இயேசு है। அந்த எழுத்தை यीशु हस्ताक्षर को உன்னுடைய ரத்தத்தால் கழுவி अपने விடுகிறார். लहू से धो देता है, நீ ஒரு புது மனிதனாய் एक ஆகிறாய். नया मनुष्य बन நீ जाता है, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் तू आशीष மாறுகிறாய். पाया हुआ है, இதனால்தான் இயேசு தேவை. इसलिए यीशु चाहिए। இயேசு ஏன் ஒரு மனிதனுக்கு தேவை? यीशु क्यों एक मनुष्य को चाहिए? அவன் வாழ்விலே சிதறி கிடக்கிறவைகளை ஒன்றாய் சேர்க்க இயேசுதான் தேவை. उसके जिंदगी में चित्र मित्र हुआ बातों को एक करने के लिए यीशु चाहिए। 1 அதிகாரம் 9 வசனம், इफिसियों पहला अध्याय उसके पहला वचन, பரலோகத்தில் இருக்கிறவைகளையும் स्वर्ग में जो है பூலோகத்தில் और இருக்கிறவைகளையும் पृथ्वी में जो है ஒன்றாய் சேர்ப்பதற்காக, उसे एक जोड़ने वाला, கூட்டி சேர்ப்பதற்காக उसे इकट्ठा करने के लिए இயேசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. यीशु के लिए वो अधिकार दिया गया பரலோகத்தில் है। உள்ளவைகளும் स्वर्ग में जो है பூலோகத்தில் और உள்ளவைகளும் पृथ्वी में जो है கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். और मसीह के अंदर जोड़ा जाएगा। Everything will be gathered into Jesus. सभी कुछ यीशु के लिए वो इकट्ठा किया जाएगा। வாழ்க்கையில சிதறி போனவைகள் तेरे जिंदगी में जो चित्र मित्र हुआ இயேசு है கூட்டி சேர்ப்பார். यीशु उसे इकट्ठा करेगा। சிதறி போன மனம், जो चित्र मित्र हुआ मन, சிதறி போன பணம், चित्र मित्र हुआ पैसा, சிதறி போன चित्र ரிலேஷன்ஷிப் मित्र हुआ रिश्ता, இயேசு ஒன்றாக்குவார். यीशु एक कर छोड़ेगा। சிதறி போய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை जो बिखरा हुआ परमेश्वर के बच्चे ஒன்றாய் சேர்ப்பதற்காக उसे इकट्ठा करने के लिए இயேசு மரிக்க போகிறார் என்று यीशु मरने वाला है कर 11 அதிகாரம் 11वां अध्याय யோவான் 52 வசனத்திலே வாசிக்கிறோம்.
வாசிக்க முடியும். यूहन्ना 52वें वचन में हम पढ़ते हैं, சிதறி போயிருக்கிற தேவனுடைய जो பிள்ளைகளை बिखरे हुए परमेश्वर के बच्चे, ஒன்றாய் சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. एक करने वाला प्रभु यीशु சிதறி இருக்கிற मसीह, பாத்திரங்களை ஒன்றாய் சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. बिखराओ बर्तनों को एक करने वाला प्रभु यीशु मसीह. வாழ்க்கையை உன்னை விட்டு சிதறி போனவைகள் तेरी जिंदगी तुझे छोड़कर இயேசு बिखरा गया, ஒன்றாய் சேர்க்க வந்திருக்கிறார். यीशु से एक कर छोड़ने के लिए आया है. கட்டாயம் இயேசு தேவை. ये जरूर यीशु चाहिए. இந்த ராத்திரி வேளை உனக்கு இயேசு தேவை. इस रात के समय यीशु तुझे चाहिए. உனக்கு தேவை மதம் அல்ல. तेरे लिए धर्म नहीं चाहिए. You don't need a religion. आपको एक धर्म नहीं चाहिए. You need God himself. आपको परमेश्वर स्वयं चाहिए. தெய்வம் உனக்கு வேணும். आपको परमेश्वर चाहिए. நீ எல்லாத்தையும் ஒன்றாய் சேர்ப்பவர். उसे वही सभी कुछ को एकत्र करने பிரிந்து वाला. போன உன் குடும்பத்தை ஒன்றாய் சேர்ப்பார். तुझसे जुदा हुआ परिवार को तेरे साथ जोड़ेगा. உன்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். तेरे बच्चे तुझे छोड़कर चले गए क्या? உனக்கு அடங்காமல் விலகி போய்விட்டார்கள். तेरे आज्ञा पालन नहीं कर छोड़कर चले गए क्या? வந்திருக்கிறாயா? तो वो थक कर आया है क्या? இயேசு ஒன்றாய் சேர்ப்பார். यीशु उसे एक करेगा. உடைந்த உள்ளங்களை கூட ஒன்றாய் சேர்க்கும் टूटा தெய்வம். हुआ मन को एक करने वाला प्रभु यीशु இயேசு मसीह. கிறிஸ்து ஒருவரே. यीशु मसीह अकेला. இயேசு ஏன் ஒருவனுக்கு தேவை? यीशु क्यों एक व्यक्ति को चाहिए? வாழ்க்கையில் இருக்கிற முத்திரைகளை உடைக்க இயேசு தேவை. जिंदगी में रहने वाले मोहर को तोड़ने के लिए यीशु चाहिए. வாழ்க்கை புத்தகத்தை திறக்க இயேசு தேவை. जिंदगी नाम के पुस्तक को खोलने के लिए यीशु चाहिए. வெளிப்படுத்தல் 5:5 வாசித்து प्रकाशित பாருங்கள். के 5:5 पढ़कर देखिए. இதா தேவனுடைய கையிலே ஒரு புத்தகம். जो परमेश्वर के हाथ में किताब, ஆசீர்வாத புத்தகம். वो आशीष का किताब. இன்னொரு விதத்திலே அது நியாய தீர்ப்பின் புத்தகம். और एक तरफ से वो न्याय करने वाले किताब. புத்தகமோ மூடப்பட்டிருந்தது. वो पुस्तक जो बंद था, புத்தகத்தை திறக்க யாரும் இல்லை. वो पुस्तक खोलने के लिए कोई அது नहीं था. மீட்பின் புத்தகம். वो उद्धार की किताब है. அது உன்னுடைய ரட்சிப்பின் वो புத்தகம். तेरे उद्धार की किताब है. வாழ்வாதாரத்தின் புத்தகம் वो அது. तेरे जिंदगी का जो रोजी रोटी का पुस्तक किताब है. ஆசீர்வாதத்தின் புத்தகம் அது. तेरे आशीष का वो किताब है. உன் எதிர்கால ஆசீர்வாத புத்தகம். तेरे भविष्य के आशीष की किताब है. ஆனால் அதை யாரும் பார்க்க முடியவில்லை. लेकिन उसे कोई भी नहीं देख அதை पाता है. யாரும் திறக்கவும் उसे முடியவில்லை. कोई भी खोल भी नहीं அதில் पाता. இருக்கிற 7 முத்திரைகளை யாரும் உடைக்கவும் उसके अंदर முடியவில்லை. रहने वाले 7 मोहर को कोई तोड़ नहीं पाता. ஆனால் தாவீதின் வேறுமானவர், लेकिन दाऊद के जो யூதா परमेश्वर, கோத்திரத்து சிங்கமானவர் यहूदा गोत्र के सिंह जो அந்த है, புத்தகத்தை வாங்கினார். वो किताब को लिया. அந்த புத்தகத்தை திறந்தார். उस किताब को खोला. முத்திரைகளை உடைத்தார். उस मोहर को तोड़ा. உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள். आपके खुद की जिंदगी को देखिए. வாழ்க்கை புத்தகம் மூடி இருக்கிறது. आपकी जिंदगी नाम की किताब बंद है. உங்கள் வாழ்க்கையை உங்களால் பார்க்க आपकी முடியவில்லை. जिंदगी को आप देख नहीं पाते हैं. அடுத்த 3 ஆண்டுகள்ல என்ன நடக்கும் अगले 3 साल में क्या होगा உங்களுக்கே புரியாது. आज ही पता नहीं. நாளைக்கு என்ன நடக்கும் என்று கலக்கம், कल क्या होगा करके व्याकुल, பயம். डर. புத்தகம் மூடி இருக்கிறது. किताब बंद है. முத்திரை போடப்பட்டிருக்கிறது. वो मोहर लगाया गया है. ஒன்னு விளங்கலையே. क्या समझ में नहीं आ रहा? விளங்கலையே என் லைஃப். मेरा जिंदगी मुझे समझ में नहीं आ रहा. ஏன் இப்படி நடக்கிறது? मेरी जिंदगी में ऐसे क्यों हो रहा है? able to understand. मैं नहीं समझ पाता हूँ. இதெல்லாம் எனக்கு விரோதமா ஏன் நடக்குது? ये सब मेरे खिलाफ क्यों हो रहा है? லைஃப்ல நடக்கிறதெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாவே मेरी நடக்குது. जिंदगी में सभी कुछ मेरे खिलाफ हो रहा है. வாழ்க்கையே மூடப்பட்டிருக்கிறது. मेरा जिंदगी बंद हो गया है. No hope for future. कोई आशा नहीं है भविष्य के बारे में. எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. सभी द्वार बंद है. அதுமில்லாம சீல் और பண்ணப்பட்டிருக்கிறது. उसके ऊपर मोहर लगाया गया है. ஆனால் लेकिन அந்த புத்தகத்தை திறக்க இயேசு உயிரோடு वो இருக்கிறார். किताब को खोलने के लिए यीशु जिंदा है. உங்கள் வாழ்க்கை புத்தகத்தை அவரே திறப்பார். आपकी जिंदगी के किताब को यीशु खोलेगा. எனக்கெல்லாம் புத்தகமே கிடையாது. मेरे लिए तो किताब ही नहीं है. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே தான் எனக்கு இன்னும் ஒரு புத்தகத்தை திறந்தார் मैं இயேசு. जब उद्धार पाया तो मेरे लिए किताब को खोला यीशु ने. அதுல எத்தனை சரித்திரம் எழுதி இருக்கிறது. उसमें कितना इतिहास लिखा गया है. எத்தனை நல்ல காரியங்கள் எழுதப்பட்டிருந்தது. कितना अच्छा बात उसमें लिखा गया है. என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதி मेरे இருந்தது. सारे आशीषों किताब में लिखा गया है. ஊழியம் அங்கே எழுதி இருந்தது. मेरा सेवा उसमें लिखा गया है. ஒவ்வொரு முத்திரையா உடைத்தார். हर एक मोहर को तोड़ा. ஒவ்வொரு லெவல் 7 லெவல் ஆண்டவரை உயர்த்தினார். 7 कदम मुझे परमेश्वर ने ऊंचा उठाया. வாழ்க்கையில 7 லெவல் நீ உயர்த்தப்படணும். मेरी जिंदगी में 7 कदम तो ऊंचा उठना है. விளையாட்டுத்தனமாய் வாழாதே. आप खेल की जिंदगी मत जीना. பக்தியாய் வாழ வேண்டாம். भक्ति के बगैर मत जीना. வேதத்தை பாராமல் வாழ வேண்டாம். पवित्र शास्त्र को पढ़े बगैर मत சபை जीना. இல்லாமல் வாழ வேண்டாம். कलीसिया में जय बगैर मत சத்தியம் रहना. இல்லாமல் வாழ வேண்டாம். सत्य के बगैर मत रहना. இயேசு இல்லாமல் வாழ यीशु के வேண்டாம். बगैर मत जीना. முத்திரை போடப்பட்ட வாழ்க்கையாக போய்விடும். मोहर लगाया गया जिंदगी बन जाएगा तेरा. ஆனால் எல்லா முத்திரையும் உடைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. लेकिन सारे मोहर को तोड़ने वाला यीशु मसीह உங்களுடைய ஃபியூச்சரை ஓபன் பண்ணிடுவார். आपके भविष्य को खोल देगा. 7 லெவல் जो 7-11 7 லெவல் உங்க லைஃப்ல जो உயர்த்துவார். 7 लेयर में आपको ऊंचा उठाएगा. அவர் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க वो வந்திருக்கிறார். परिपूर्ण जीवन को देने के लिए आया है. எல்லா மனிதர்களுக்கும் இயேசு தேவை. वो सभी मनुष्य के लिए यीशु चाहिए. இந்த கூட்டம் கொஞ்சம் விசுவாசிகளுக்குரிய கூட்டம் மட்டுமல்ல. ये सभा थोड़े
विश्वासियों का सभा नहीं, இது இந்த தேசத்துக்கே பிரசங்கம் பண்ணுகிற ये பிரசங்கம். पूरे देश के लिए करने वाला सुसमाचार। ஏன் தேசத்துக்கு தேவை? यीशु क्यों ये देश को चाहिए? நம்முடைய வாழ்வின் முத்திரைகளை உடைக்க இயேசு தேவை. हमारे जिंदगी के मोहर को तोड़ने के लिए यीशु चाहिए। நம்முடைய எதிர்கால முத்திரையை உடைக்க இயேசு தேவை. हमारे भविष्य के मोहर को तोड़ने के लिए यीशु चाहिए। இயேசு ஏன் தேவை? यीशु क्यों चाहिए? பிசாசின் தலையீட்டை நிறுத்துவதற்கு, பிசாசின் குறுக்கீடுகளை நிறுத்துவதற்கு, जो शैतान हमारी जिंदगी में आने से रोकने के लिए यीशु चाहिए। stop the interference of the devil. शैतान हमारी जिंदगी के बीच में आने से रोकने के लिए यीशु चाहिए। இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने कहा, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் मैं आपके लिए जीवन होने के लिए ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் और आपके என்றார். जीवन परिपूर्ण होने के लिए आया। இயேசு மட்டும்தான் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க முடியும். सिर्फ यीशु मसीह अकेला परिपूर्ण जीवन दे பிசாசு सकता தலையிட है। முடியாது. शैतान बीच में नहीं आ सकता, மேல் கை வைக்க முடியாது. तेरे ऊपर हाथ नहीं रख सकता, அவன் உன்னை தொட वो முடியாது. तुझे स्पर्श नहीं कर सकता। உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான் ये छूने என்கிறார். वाले मेरे आंख की पुतली को छूता है, பறந்து காக்கிற பட்சியை போல உனக்கு ஆதரவாய் जो இருப்பான். उड़कर संभालने वाले पक्षी के समान वो रहेगा। உன்னதமானவரின் மறைவில் நீ जो இருப்பாய். उन्नति के परमेश्वर के पास में छुपा சர்வவல்லவருடைய रहेगा। நிழலில் நீ இருப்பாய். सर्व सामर्थ्यवान के छाया में तू रहेगा। உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். तेरे खिलाफ आने वाले हथियार नाकाम हो जाएंगे। ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை பூரணப்படுத்துவார். प्रभु यीशु मसीह तेरी जिंदगी को परिपूर्ण करेगा, முழுமையாக்குவார். वो परिपूर्ण करेगा। அரைகுறையாய் இருக்கிற உன் जो வாழ்க்கையை अधूरा रहने वाले तेरी जिंदगी, முழுமையாக்க இயேசு தேவை. उसे परिपूर्ण करने के लिए यीशु चाहिए। பாபேல் கோபுரம் போல இருக்கிற உன் வாழ்க்கையை जो बेबीलोन के मीनार के समान रहने वाले तेरी ஆவியோடு जिंदगी, கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே நிறுத்தப்பட்ட பாபிலோனின் जो கட்டடங்கள், नहीं बांध कर खत्म किया गया, बाबेल बीच में कटड़े। रुका जाने वाला बेबीलोन की जो मीनार, அந்த பாபேல் கோபுரத்தை போல वो बेबीलोन के मीनार के समान உன்னுடைய வாழ்க்கை அரைகுறையாய் கட்டி இருக்கிறது. तेरा जिंदगी अधूरा बांधा गया है। ஆனால் लेकिन இயேசு கிறிஸ்து அதை முழுமையாய் கட்டி முடிப்பார். यीशु मसीह उसे परिपूर्ण बांध कर खड़ा करेगा। பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்த இயேசு वो கிறிஸ்து. परिपूर्ण जीवन देने के लिए आया यीशु। Sir, you need Jesus. क्यों आप यीशु இயேசு உனக்கு தேவை. यीशु आपको चाहिए, மகனே, இயேசு உனக்கு தேவை. बेटा यीशु आपको चाहिए, சகோதரி, இயேசு உனக்கு बेटा தேவை. यीशु आपको चाहिए। இயேசு இல்லாமல் यीशु के बिना உன் மதம் உனக்கு உதவாது. तेरे धर्म तेरे लिए कोई काम का नहीं பூஜைகள் है, உனக்கு உதவாது. तेरे पूजा कोई काम का नहीं है, உன்னுடைய தான தர்மம் உனக்கு உதவாது. तेरे दान धर्म कोई काम का நீ नहीं है। எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் कितना भी भला क्यों ना हो, இயேசு இல்லாமல் यीशु के बिना நீ வாழ இயலாது. तू जी नहीं सकता, ஏனெனில் இயேசுவே சிருஷ்டிகர்த்த, क्योंकि यीशु सृष्टिकर्ता प्रभु है। சகலமும் அவருக்குள்ளும் सभी कुछ उसके अंदर அவராலும் और उससे அவருக்கு என்றும் और उसके लिए சிருஷ்டிக்கப்பட்டது. सृजन किया गया। அவரே சர்வத்துக்கும் முதலானவர். वही सभी का मालिक है, அவரே ஜீவனுள்ள தேவன். वही जीवित परमेश्वर है, அவர்தான் உலகத்தை சுழல வைக்கிற தேவன். वही संसार को जो पृथ्वी को घुमाने वाला, அவர் இல்லாமல் நீ வாழ முடியாது. उसके बिना तू जी नहीं सकता। இயேசு இல்லாமல் நிம்மதி இல்லை. यीशु के बिना तेरे लिए चैन இயேசு नहीं है, இல்லாமல் உடம்பில் சுகம் இல்லை. यीशु के बिना तुझे चंगाई नहीं இயேசு है, இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. यीशु के बिना परिवार में चैन नहीं இயேசு है, இல்லாமல் நீ பரிசுத்தம் இல்லை. यीशु के बिना पवित्रता नहीं है, இயேசு இல்லாமல் தேவனுடைய முகத்தை பார்க்க यीशु முடியாது. के बिना तू परमेश्वर का चेहरा नहीं देख सकता। இயேசு உனக்கு தேவை. यीशु तुझे चाहिए। இயேசு ஏன் இன்றைக்கு மனிதனுக்கு தேவை? यीशु क्यों मनुष्य को चाहिए? சிலுவையில இயேசு மரித்து सूली पर यीशु मरकर மரணத்தினாலே अपने मरण से மனுஷனுக்கு இயேசு எழுதி கொடுத்த, தேவன் எழுதி கொடுத்த मनुष्य के लिए परमेश्वर ने लिख कर दिया, அந்த ஆசீர்வாத உயிரை அவர் உயிராக்கினார். वो आशीष के कागजात को परमेश्वर ने उसे जीवन दिया। எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். इब्रानी 9 अध्याय पढ़कर देखिए, 16 17 வசனத்தை 16 வாசித்து 17 पढ़कर देखिए। இயேசுவின் மரணத்திலேதான் यीशु के मरण में மரண சாசனம் உயிர் பெற்றது. मरण के शासन को जीवन आया। இந்த பைபிளில் இருக்க ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், ये बाइबल में रहने वाली हर प्रतिज्ञा நமக்காக தேவன் எழுதி வைத்த உயில், हमारे लिए परमेश्वर लिख कर रखा गया அந்த कागजात உயில் में, உயிராவதற்கு उस कागजात में जीवन आने के இயேசு लिए சிலுவையில் மரித்தார். यीशु सूली पर मरा। அவர் உயிரை இப்பொழுது நமக்கு ஓபன் பண்ணி கொடுத்திருக்கிறார். वो पत्रिका को हमारे लिए वो आज खोल कर दिया है। அந்த பத்திரத்திலே உன்னை குறித்த நல்லவைகள் எழுதி उस இருக்கிறார். कागजात में तेरे बारे में भलाई लिख कर रखा गया है। கட்டாயம் இயேசு தேவை. तुझे जरूर यीशु चाहिए। பத்திரத்தை தொலைக்காதே. उस कागजात को मत घुमाना, உயிரை தொலைத்து விடாதே. उस कागजात को मत घुमाना। பிசாசு பொல்லாதவன், शैतान बुरा है, அவன் திருடவும் கொல்லவும் உயிரை பறிக்கவும் वो வருகிறான். चोरी करने के लिए, मारने के लिए, उसे छुड़ाने के लिए वो आता है। தேவன் எழுதி கொடுத்த ஆசீர்வாத உயில் அதை பறிக்க பிசாசு வருவான். जो परमेश्वर लिख कर दिया वो आशीष की जो कागजात को छुड़ाने के लिए वो आएगा। ஆனால் இயேசு உனக்கு தேவை. लेकिन यीशु तुझे चाहिए। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है ஏசாயா 49:24 यशायाह 49:24 में, பராக்கிரமன் கையில் இருந்து ये पराक्रम के हाथ से கொள்ளை பொருளை பறிக்க
கூடுமோ? जो लुटेरे चीज को आप छीन सकते हैं क्या? பராக்கிரமன் கையிலிருந்து जो शक्तिशाली के हाथ से கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா? जो लुटेरे चीज को छीन सकते हैं क्या? முடியாது. नहीं। பிசாசின் கையிலிருந்து शैतान के हाथ से உனக்கு சேர வேண்டிய பாக்கியங்களை பறிக்க முடியுமா? मिलने वाले भलाइयों को तो छुड़ा सकता है क्या? உன்னால் முடியாது. तुझसे नहीं होगा। ஆனால் இயேசு உன்னோடு இருந்தால் लेकिन यीशु तेरे साथ रहेगा நீ तो பறித்தெடுக்க முடியும். उसे छीन सकता है। உனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். तेरे लिए आने वाले भलाई आएंगे। இதனால் தான் இயேசு நமக்கு தேவை. इसीलिए यीशु हमें चाहिए। இயேசு ஏன் ஒருவனுக்கு தேவை? यीशु क्यों एक मनुष्य को चाहिए? இயேசு பரலோகத்தின் வாசலை திறந்தார். यीशु स्वर्ग के दरवाजों को खोल दिया। இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் स्वर्ग में खुला द्वार को मैंने देखा என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे शास्त्र कहती है। வெளிப்படுத்தல் 4:1 வாசித்து प्रकाश பாருங்கள். में 4:1 पढ़कर देखिए। பரலோகம் திறந்திருக்க கண்டேன். स्वर्ग खुला हुआ मैंने देखा। பரலோகத்தை திறந்தவர் இயேசு और கிறிஸ்து. स्वर्ग को यीशु मसीह ने खोला। யோவான் 10:10 வாசித்து பாருங்கள். 10वां अध्याय 10 वचन में पढ़ते நானே हैं। வாசல் என்று இயேசு मैं கூறியிருக்கிறார். द्वार हूं करके यीशु कहता இயேசுவே है। வாசல். यीशु ही द्वार है। பரலோகம் திறப்பதற்கு स्वर्ग खुलने के लिए கட்டாயம் இயேசு தேவை. जरूर यीशु चाहिए। இயேசு இல்லாமல் यीशु के बिना பரலோகம் உனக்கு திறக்கப்படாது. स्वर्ग तेरे लिए नहीं खोला जाएगा। இயேசு தான் பரலோகத்தை நமக்கு திறப்பார். यीशु ही हमारे लिए स्वर्ग को खोलेगा। நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை तो என்றால் अगर यीशु को नहीं स्वीकारा तो உனக்கு தான் நஷ்டம். तेरे लिए नुकसान है। பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. स्वर्ग तुझे नहीं स्वीकारेगा। யாரா இருந்தாலும் சரி. आप कोई भी क्यों ना हो। இதுதான் சத்தியம். यही सत्य है। இந்த சத்தியத்தை சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன். इस सत्य को बताने के लिए मैं यहाँ पर आया हूँ। சத்தியத்தை சொல்லதான் தேவன் எனக்கு உரிமை इस தந்திருக்கிறார். हकीकत को बताने के लिए परमेश्वर मुझे इजाजत दिया है। இயேசுவை तो ஏற்றுக்கொள்ளாவிட்டால் यीशु को नहीं स्वीकारा तो பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. स्वर्ग तुझे नहीं स्वीकारेगा। பரலோகத்துக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசுதான். स्वर्ग के लिए सत्य मार्ग और रास्ता वही है। பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசு जो கிறிஸ்து. स्वर्ग से उतर कर आया हुआ यीशु பரலோகத்துக்கு मसीह ஏறி போகிறவரும் இயேசு और கிறிஸ்து. स्वर्ग में चढ़कर जाने वाला भी यीशु मसीह திரும்பவும் है। பரலோகத்திலிருந்து பூமிக்கு வரப்போகிற ராஜாவும் இயேசு फिर கிறிஸ்து. से स्वर्ग से पृथ्वी पर आने वाला राजा यीशु मसीह இயேசு है। இல்லை என்றால் பரலோகம் திறக்காது. यीशु के बिना स्वर्ग नहीं खुलेगा। உன் தான தர்மம் பரலோகத்தை திறக்காது. तेरे दान और धर्म स्वर्ग को नहीं खोल सकता। பரலோகத்தை திறக்க இயேசு உனக்கு தேவை. स्वर्ग को खोलने के लिए यीशु तुझे चाहिए। இனி உனக்கு தேவை மதம் அல்ல, अभी तेरे लिए धर्म नहीं चाहिए புண்ணிய யாத்திரைகள் அல்ல, या पुण्य यात्रा नहीं தான चाहिए, தர்மங்களும் அல்ல, दान धर्म नहीं चाहिए, யோகங்களும் நிஷ்டைகளும் அல்ல. कोई योग या तपस्या नहीं चाहिए। உனக்கு தேவை தெய்வம் இயேசு கிறிஸ்து. तेरे लिए चाहिए प्रभु यीशु मसीह, இரட்சகராகிய இயேசு जो கிறிஸ்து. उद्धारक यीशु मसीह। அதனாலதான் இந்த கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணுகிறோம். इसीलिए सभा में हम संदेश देते हैं। இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை. यीशु मसीह के बिना जिंदगी नहीं है। இதனால் தான் इसलिए இந்த இயேசு கிறிஸ்துவை, इस यीशु मसीह को, இவ்வளவு இம்பார்ட்டன்டான இயேசு கிறிஸ்துவை इतना मुख्य यीशु मसीह को பறந்து பறந்து அறிவிக்க हम வேண்டும். उड़ उड़ कर बताना है। தேவதூதனை போல பறக்க வேண்டும். स्वर्ग दूत के समान उड़ना है। நித்திய சுவிசேஷத்தை உடைய தேவதூதன் अनंत काल की सुसमाचार को थामा हुआ स्वर्ग பறந்து दूत பறந்து வந்தார். वो उड़ कर आया। இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु को स्वीकार लो। இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु आपसे प्यार करता இயேசு है। உங்களுக்காய் சிலுவையில் மரித்தார் यीशु आपके लिए सूली पर मरा। என்கிற இந்த செய்தி इस खबर को ஒரு அவசர செய்தி, एक जल्दबाजी में उठाने वाले संदेश, முக்கியமான செய்தி. एक मुख्य संदेश, இது ஒரு நல்ல செய்தி. एक अच्छा संदेश, இது எல்லாருக்கும் உரிய செய்தி. ये सभी के लिए संदेश, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. सभी को बड़ी खुशी को लाने वाले सुसमाचार। அதனால்தான் இந்த செய்தியை பறந்து பறந்து அறிவிக்க வேண்டும். इसलिए इस खबर को हम उड़ उड़ कर बताना है। ஒரு பக்கம் புறாவின் சிறகுகளை கொண்டு பறக்க வேண்டும். एक तरफ कबूतर के पंखों को लेकर हम उड़ना है, இன்னொரு பக்கம் பலனோடு கூட கழுகுகளின் செட்டைகளை எடுத்து சர்ப்பத்துக்கு விலகி பறக்க வேண்டும். और एक तरफ उखाब के पंख के समान पूरे शक्ति के साथ सांप से बचकर उड़ना है। இன்னொரு பக்கம் தேவதூதனை போல சுவிசேஷத்தை கொண்டு பறக்க और வேண்டும். एक तरफ स्वर्ग दूत के समान सुसमाचार को लेकर उड़ना है। இதற்காக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். जो आप ये सभा में आए हैं, பறக்கிறதற்கு சிறகுகள் பெற வந்திருக்கிறோம். उड़ने के लिए पंख पाने के लिए आए हैं। பறக்கிறதற்கு சிறகுகள் தேவை. उड़ने के लिए पंख की जरूरत है। அந்த தெய்வீக சிறகுகள் உனக்கு தேவை. वो दैविक पंख तुझे चाहिए। நீ புறாவை போலன்றவன். तू 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 एक कबूतर के समान है। நோவாவின் காலத்திலே புறா திரும்பி வந்தது. नूह के जमाने में कबूतर फिर से लौट कर आया। நோவா ஜன்னல் வழியாய் கையை நீட்டினான். नूह खिड़की के सामने, खिड़की से अंदर हाथ புறாவை बढ़ा दिया। கையில் உட்கார்ந்தது. वो कबूतर उसके हाथ में बैठा। புறாவை பேழைக்குள் வாங்கினார். उस कबूतर को अपने जहाज के अंदर लिया। பரலோக தெய்வம் இயேசு கிறிஸ்து स्वर्ग के परमेश्वर यीशु मसीह அவர் ஜன்னல் வழியாய் கையை वो நீட்டுகிறார். खिड़की के द्वार से हाथ बढ़ाता है। அவர் உங்களை நோக்கி கையை वो நீட்டுகிறார். आपकी ओर हाथ बढ़ाता है। இன்றைக்கே உங்களை புறாவாக அவர் மாற்ற முடியும். आज वो आपको कबूतर के रूप में बदल सकता இன்றைக்கே है। உங்களை ரட்சிக்க முடியும். आज वो आपको उधार दे सकता है। கள்ளத்தனத்தை நீக்க முடியும். आपके ढोंगीपना को हटा सकता है। பொய்யை நீக்க முடியும். आपके झूठ को हटा सकता है। பொறாமையை நீக்க முடியும். आपके ईर्ष्या को हटा सकता है। குடி பழக்கத்தை நீக்க आपके முடியும். शराब की आदत को हटा सकता है। புறாவை போல இயேசு एक மாற்றுகிறார். कबूतर के समान यीशु आपको बदल रहा है। நல்லவனாக
கர்த்தர் एक மாற்றுகிறார். बड़ा व्यक्ति के रूप में यीशु आपको बदल रहा है, நல்ல பெண்ணாக இயேசு உன்னை மாற்றுகிறார். आपको एक अच्छा महिला के रूप में परमेश्वर बदल रहा है। நீ புறாவாக மாற வேண்டும், तू कबूतर बनना है, கழுகாக மாற आप வேண்டும், एक उखाब के समान बदलना है, தேவ தூதனாக பறக்க आप एक வேண்டும். स्वर्ग के दूत के समान उड़ना है। ஏன் இப்படி 3 விதங்களில் பறக்க வேண்டும்? क्यों इस 3 प्रकार में उड़ना है? ஏனென்றால் क्योंकि தீமையான இன்னும் 3 சக்திகள் बुरी शक्ति வான மண்டலத்திலே பறந்து கொண்டிருக்கின்றன. आकाश की मंडल में उड़ रही है। அந்த 3 சக்திகள் என்ன? वो 3 शक्ति क्या है? முதலாவதாக पहला ஏசாயா 14:29 வாசித்து பாருங்க. यशायाह 14वां अध्याय उसके 29वां वचन को पढ़िए। முழு பெலிஸ்தியாவே पूरे फिलिस्तिया जो है பாம்பின் வேரிலிருந்து सांप के जड़ से கட்டுவிரியன் தோன்றும், जो अजगर जो निकलेगा, அதன் கனி उसके फल பறக்கிற அக்கினி சர்ப்பமாக இருக்கும். उड़ने वाले जो आग से भरा हुआ एक सांप இது के समान ஏசாயா रहेगा। 14:29. यशायाह 14:29 பறக்கிற அக்கினி சர்ப்பம். उड़ने वाले आग के साथ उड़ने वाले முதலாவது सांप। வானிலே பறப்பது என்ன? पहला आकाश में उड़ने वाला क्या है? நீங்கள் விமானங்கள் என்று எண்ணுவீர்கள். ये विमान का अगर आप सोचेंगे, ஆனால் लेकिन வான மண்டலத்திலே आकाश की मंडल में மனுஷனுடைய தலைக்கு மேலாக, मनुष्य के सर के ऊपर, இந்த பட்டணத்தின் தலைக்கு மேலாக, इस शहर के सर के ऊपर, இந்த தேசத்திற்கு மேலாக, ये देश के ऊपर, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் மேலாக, ये संसार में रहने वाले सारे देश के வான ऊपर, மண்டலத்திலே आकाश की मंडल में அக்கினி சர்ப்பம் பறந்து கொண்டிருக்கிறது. अग्नि छोड़ने वाले सांप उड़ रही है। அக்கினி சர்ப்பம் என்றால் என்ன? अग्नि छोड़ने वाले सांप मतलब क्या? பொல்லாத ஆவிகளுக்கு அடையாளமாகும். कोई बुरे आत्मा का चिन्ह है। சர்ப்பம் சாத்தானுக்கு அடையாளம். सांप शैतान का चिन्ह है। சர்ப்பம் தந்திரத்துக்கு அடையாளம். शैतान चतुराई का चिन्ह है। சர்ப்பம் சாபத்துக்கு அடையாளம். जो सांप श्राप का चिन्ह है। சர்ப்பம் சூனியங்கள் மந்திரவாதத்துக்கு அடையாளம். सांप जादू टोना काला जादू का चिन्ह है। சர்ப்பம் விஷம் என்பது குடிப்பழக்கத்துக்கு அடையாளம். सांप जो जहर है वो शराब पीने का आदत का चिन्ह है। சர்ப்பம் குடல் நோய்களுக்கு அடையாளம் என்று பைபிள் सांप சொல்கிறது. हजड़ी के बीमारी का चिन्ह है। சர்ப்பம் அளப்பு வாயன் என்பதை காட்டுகிறது. सांप जो बिना मतलब के बोलने वाले को बताती है। சத்தியத்தை கேளாத செவிட்டு விரியன் என்று பைபிள் சொல்லுகிறது. जो सत्य को नहीं सुनने वाले बहरे उसे बताती है। உண்மையை சொன்னால் மக்கள் கேட்க மாட்டார்கள். अगर हकीकत को बताएंगे तो लोग नहीं सुनेंगे। காது செவிடா இருக்க என்ன காரணம்? उनका कान बहरा होने का कारण क्या है? பறக்கிற அக்கினி சர்ப்பம். वो उड़ने वाले अग्नि का सांप। சர்ப்பம் எதை காட்டுகிறது? सांप किसे बताती है? மாயக்காரனை காட்டுகிறது. जो माया जाल को बताती ஆண்டவர் है। இயேசு சொன்னார், प्रभु यीशु ने कहा, மாயக்காரரே, ये कपटियों, வலு சர்ப்பங்களே, ये सांप, விரியன் பாம்பு குட்டிகளே, ये अजगर के बच्चे, ஏன் இப்படி சொல்ல வேண்டியதா இருந்தது? ऐसे क्यों कहा? ஏனெனில் இந்த அக்கினி சர்ப்பத்தின் பாதிப்பு, क्योंकि अग्नि छोड़ने वाले सांप जो है, அருமையானவர்களே, प्रिय लोगों, சர்ப்பத்தின் விஷத்தினால் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். जो सांप के जहर से लोग मरे हैं। இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள் நுழைந்தது. ये सांप एदेन के बगीचे में घुसा। அங்கே தெய்வீகமாய் வாழ்ந்த ஆதாம் ஏவாளை அங்கிருந்து வெளியேற வேண்டியதாய். वहां पर दैविक रूप से जीने वाले आदम और हवा को बाहर निकलना पड़ा। ஏதேன் தோட்டத்திலேயே அக்கினி சர்ப்பம் நுழையுமானால் एदेन बगीचे में अगर अग्नि के सांप अगर घुस सकता है तो வாழ்க்கையில எத்தனை நுழைந்திருக்க मेरे முடியும்? जिंदगी में कितने घुसे होंगे? நாங்கள் அதற்கு தான் ஜெபம் பண்ணுகிறோம். हम उसके लिए प्रार्थना करते हैं। நிறைய பேருக்குள்ளாக சர்ப்பங்கள் நுழைந்திருக்கிறது. कई सारे लोगों के अंदर जो सांप घुस गया है, அவருடைய மைண்டுக்குள்ளாக சர்ப்பங்கள் उनके நுழைந்திருக்கிறது. दिमाग के अंदर सांप घुस गया है। அவருடைய மைண்ட் கரப்டட் மைண்ட், उनके विचार जो है बिगड़ा हुआ है। அவபக்தி நிறைந்த மனம், वो भक्ति के बगैर उनके विचार रहती है। அவருடைய மனது தேவனுக்கு விரோதமாய் திங்க் பண்ற மனம், उनके मन जो है परमेश्वर के खिलाफ सोचते रहती है। மனதுக்குள் நுழைந்திருக்கிறதான சர்ப்பங்கள். उनके मन के अंदर जो घुसा हुआ सांप, ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த சர்ப்பம் एदेन बगीचे में घुसा हुआ நிறைய सांप குடும்பங்களுக்குள் நுழைந்திருக்கிறது. इस परिवार के अंदर घुसा है। இதனாலதான் குடும்பத்திலே கணவன் மேலே மனைவிக்கு சந்தேகம், इसीलिए परिवार में पति के ऊपर पत्नी को शक होता है, மனைவி மேலே கணவனுக்கு और சந்தேகம், पत्नी के ऊपर पति को शक होता है। பிள்ளைகள் பிரிந்து போகிறார்கள், बच्चे जुदा हो जाते हैं, வீட்டிலே வேதனை, परिवार में वेदना, சர்ப்பம் நுழைந்து விட்டது. और सांप घुसने के कारण ஆனால் இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். यीशु आज आया है। இந்த மைதானத்திலே சுலாவிக் கொண்டிருக்கிறார். में यीशु मंडरा அவர் रहा है। விடுதலையாக்கப் போகிறார். वो आज छुटकारा அந்த देने वाला है। சர்ப்பத்தின் தலையை நசுக்க இயேசு और सांप के வந்திருக்கிறார். सर को कुचलने के लिए यीशु आया है। அக்கினி சர்ப்பம் நிறைய பேருடைய குடலுக்குள் நுழைந்திருக்கிறது. वो अग्नि छोड़ने वाले सांप कई सारे लोगों के वजड़ी के अंदर घुस गया அதனால है। அவர்களுக்கு குடல் நோய்கள், इसीलिए उनके वजड़ी में बीमारी है, பெரிய வயிற்று வலிகள். उनके पेट में दर्द है। இந்த ராத்திரி इस रात के समय உன் குடல் நோய்களை ஆண்டவர் तेरे குணமாக்குவார். वजड़ी में रहने वाली बीमारी को परमेश्वर चंगाई நான் देगा। வேத ஆதாரத்தோடு பேசிக் मैं கொண்டிருக்கிறேன். शास्त्र में सबूत के साथ बात कर रहा हूँ। சர்ப்பம் உன் குடலுக்குள் நுழைந்து விட்டன. वो
सांप तेरे वजरी के अंदर घुस गया இதனாலே है, इसलिए உடல் புண்கள் உனக்கு வந்திருக்கிறது. तेरे हथेली में जो है बीमारी आ गई है, கொடிய வயிற்று வலி. लगातार पेट இந்த दर्द। ராத்திரி வேளையிலே நீ ये விசுவாசிப்பாயானால் रात के समय अगर तू विश्वास करेगा तो இயேசு அந்த சர்ப்பத்தை உன்னை விட்டு நீக்குவார். यीशु उस सांप को तुझसे हटाएगा। இந்த சர்ப்பமானது ये सांप जो है அநேக ஸ்திரீகளுடைய கர்ப்பத்துக்குள் நுழைந்திருக்கிறது. कई सारे स्त्रियों के कोख के अंदर प्रवेश किया है, उन्हें बच्चा नहीं है, எப்பொழுதும் abortion, हमेशा अबॉर्शन, சர்ப்பம் நுழைந்த वो ஒரு கர்ப்பம் सांप प्रवेश किया हुआ है कोख। அநேகருடைய சிறுநீரகங்களுக்குள்ளாக कई सारे लोगों के गुर्दा के अंदर சர்ப்பங்கள் நுழைந்திருக்கிறது. सांप प्रवेश किया है, அநேகருடைய நுரையீரலுக்குள்ளாக कई सारे लोगों के फेफड़े के சர்ப்பங்கள் अंदर நுழைந்திருக்கிறது. सांप प्रवेश किया है, மூச்சு அடைப்பு, उनके सांस में रुकावट, அவர்கள் மூச்சு விட முடியாது, वो सांस नहीं छोड़ पाते, நிறைய நடக்க முடியாது, ज्यादा दूर चल नहीं पाते, மூச்சு அடைப்பு उनके அவர்களுக்கு. सांस रुकती है, இரவிலே பயம், रात को डर, சர்ப்பம் நுழைந்திருக்கிறது. सांप प्रवेश किया है। சர்ப்பம் வெளியே எடுக்கத்தான் நான் பேசுகிறேன் இங்கே. वो सांप को बाहर निकालने के लिए मैं बात कर रहा हूँ। நான் ஏன் இவ்வளவு சத்தமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும்? मैं क्यों इतना चिल्लाकर संदेश देना है? நான் பிரசங்கம் பண்ணுவது உங்களுக்கு மட்டுமல்ல, मैं जो संदेश देता हूँ सिर्फ आपके लिए नहीं, நான் அந்த சர்ப்பத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். मैं ये सांप के खिलाफ संदेश दे रहा हूँ। நான் பேசும் பொழுதே मैं बात करते அந்த समय சர்ப்பம் உன் வீட்டை விட்டே விலகி போகிறது, सांप तेरे घर छोड़कर शरीरத்தை விட்டு விலகி போகிறது, तेरे शरीर को छोड़कर बाहर जा रहा மனதை है, விட்டு விலகி तेरे போகிறது, मन से बाहर जा रहा है, கணவரை விட்டு விலகி போகிறது, को छोड़कर बाहर जा रहा மனைவியை है, விட்டு விலகி तेरे போகிறது, पत्नी को छोड़कर बाहर जा रहा பிள்ளைகளை है, விட்டு சர்ப்பம் விலகி तेरे बच्चों को போகிறது. छोड़कर सांप दूर जा रहा है। சர்ப்பங்களை துரத்த இயேசு வந்திருக்கிறார். सांप को भगाने के लिए यीशु आया है। சர்ப்பத்தின் தலையை இயேசு நசுக்கினார் சிலுவையில். सांप के सर को यीशु ने सूली पर कुचल दिया। ஏசாயா 27 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். यशायाह 27 अध्याय के पहले वचन को पढ़िए। உங்களுக்கு நான் வாசித்து मैं காட்டுகிறேன். आपके लिए पढ़कर दिखाता हूँ। அக்காலத்திலே इन दिनों में கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, प्रभु ने लिवियादान कहने वाले एक बड़ा अजगर को, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, लिवियादान कहने वाले टेढ़ा मेढ़ा सांप को, கடிதும் பெரிதும் பலத்ததுமான जो बड़ा और बहुत मजबूत रहने वाले, நம்முடைய பட்டயத்தினால் தண்டிப்பார். अपने तलवार से उसे ताड़ना देगा। சமுத்திரத்தில் இருக்கிற समुद्र में रहने वाला வலு சர்ப்பத்தை கொன்று जो போடுவார். बड़े अजगर को मार डालेगा। காலத்திலே उसी समय நல்ல திராட்சரசத்தை தரும் अच्छे दाखरस को देने वाले திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். जो दाखलता वहां पर होगा। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? திராட்சை தோட்டம் போல இருக்கிற உன் வாழ்க்கை, जो दाखलता के समान रहने वाले तेरी जिंदगी, ஆனால் ஒரு நீண்ட பாம்பு, लेकिन उसमें एक बड़ा अजगर, ஒரு கோணலான பாம்பு, एक टेढ़ा मेढ़ा अजगर, லிவியாதான் என்னும் ஒரு பாம்பு लिवियादान कहने वाले अजगर உன் குடும்பத்துக்குள் நுழைந்தது. तेरे परिवार के अंदर घुस திராட்சை गया। தோட்டம் போல இருந்த உன் மனது, आपके दाखलता के जो बगीचे को, உன்னுடைய ஹோல் லைஃப், आपके मन, आपके पूरे जिंदगी, இன்னைக்கு தோட்டம் இல்ல, आज वो बगीचा नहीं है। திராட்சை தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் நுழைந்தது. दाखलता के बगीचा में सांप घुस गया। இதனாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? इसलिए प्रभु क्या कहता है? இந்த கூட்டம் ஏன் आज வைக்கப்பட்டிருக்கிறது? ये सभा क्यों आयोजित किया गया? 27:1 வாசித்து பாருங்கள். ஏசாயா 27:1 पढ़कर देखिए। அந்த பெரிதான தேவன் தம்முடைய பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தினால் परमेश्वर अपने बड़े तलवार के साथ அந்த பாம்பை தண்டிப்பார். उस सांप को दंड देगा। இந்த கூட்டத்தினோட அர்த்தம் என்ன? ये सभा का मतलब क्या है? இங்க ஏன் பாடல்களை பாடினார்கள்? यहाँ पर क्यों गीत गाए? இங்க ஏன் கர்த்தருடைய வார்த்தை यहाँ पर பிரசங்கிக்கப்படுகிறது? क्यों परमेश्वर के शब्द बोला जाता है? கையிலே இயேசு கிறிஸ்து பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். हमारे हाथ में परमेश्वर तलवार दिया है। அது தேவ வசனம் என்னும் ஆவியின் वो பட்டயம். परमेश्वर के वचन नाम के आत्मा का மனித तलवार। கண்ணுக்கு தெரியாத பாம்பு, वो मनुष्य के आंख में नहीं दिखने वाले वो सांप, அந்த பாம்பு மனுஷ கண்ணுக்கு தெரியவில்லை. वो सांप मनुष्य के आंखों में नहीं दिखाई देता है। वैसे ही மனித கண்ணுக்கு தெரியாத ஒரு பட்டயம், मनुष्य के आंखों में नहीं दिखने वाले एक அது तलवार, ஆவியின் பட்டயம். वो आत्मा के तलवार, அதுதான் தேவ வசன பிரசங்கம். वही परमेश्वर के वचन नाम के संदेश। அந்த பட்டயத்தினாலே उस तलवार से அந்த பாம்பை தண்டிப்பார். उस पाप को दंड देगा। மேடையில என்ன நடக்கிறது? ये मंच में क्या हो रहा है? இந்த மனிதர்களை வேதனைப்படுத்துகிற சர்ப்பங்களை நாங்கள் தண்டிக்கிறோம். इस मनुष्य को वेदना दिलाने वाले सांप को हम दंड देते हैं। இயேசு சாத்தானை தண்டித்தார். यीशु शैतान को दंड दिया। அதே அதிகாரத்தை சபைக்கு தந்திருக்கிறார். वही अध्याय को कलीसिया को दिया है। சபை என்றால் कलीसिया कहा तो அதை ஏளனமா யாரும் நினைக்க கூடாது. उसे कोई मजाक के रूप में मत देखना, ஏதோ ஒரு சின்ன கூட்டம் நினைக்க एक கூடாது. छोटा मंडली कर मत सोचना। இந்த தேசத்து சர்ப்பத்தை தண்டிக்கிற ஒரு கூட்டம். ये देश के सांप को दंड देने वाले एक मंडली। மகனே, நீ சாத்தானை தண்டிக்கவில்லை என்றால் बेटा अगर तू शैतान को दंड नहीं दिया சாத்தான் तो உன்னை தண்டிக்கும். शैतान तुझे दंड देगा। கோலியாத்தை நீ கொல்லவில்லை என்றால் अगर गोलियत को तू नहीं मारा तो கோலியாத் உன்னை கொன்று போடுவான். गोलियत तुझे मार डालेगा। கோலியாத்தின் தலை உன் கையில் இல்லை என்றால் गोलियत के सर तेरे हाथ में अगर नहीं रहेगा तो உன் தலை கோலியாத்தின் கையில் இருக்கும். तेरे सर गोलियत के हाथ में चले जाएगा। பலத்தினாலும் அல்ல, बल से नहीं, பராக்கிரமத்தினாலும் அல்ல, पराक्रम से नहीं, தேவனுடைய பட்டயத்தினால்
ஆயுதத்தினால் परमेश्वर के हथियार से அந்த சர்ப்பத்தை நீ தண்டிக்க வேண்டும். वो सांप को तो दंड देना है. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது घुटना टेक कर प्रार्थना करते பிசாசை समय தண்டிக்கிறாய். शैतान को दंड देता है. இயேசுவே என்று சத்தம் விடும்போது तो यीशु कर चिल्लाते समय சாத்தானை தண்டிக்கிறாய். शैतान को दंड देता है. மறு சர்ப்பத்தை தண்டிக்க வந்திருக்கிறோம். बड़े अजगर को हम दंड देने के लिए आए हैं. இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு यीशु ऐसे कहकर அவர் பெயரை சொல்லிக்கொண்டு उसके नाम को लेते ही கையை தட்டிக்கொண்டு ताली बजाकर இயேசுவே 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 என்று यीशु சொல்லும்போது यीशु यीशु कहते समय சாத்தானுக்கு சவுக்கடி விழுகிறது. शैतान को चाबुक से मार गिरता அவன் है. தண்டிக்கப்படுகிறான். वो दंड पाता है. அவனை அடிக்க கர்த்தரும் கையிலே சாட்டையை கொடுப்பார். उसे मारने के लिए परमेश्वर तेरे हाथ में चाबुक को देगा. நான் 45 வருடம் பாஸ்டராக मैं இருக்கிறேன். 45 साल से पासवान हूँ. 45 வருடம் பிரசங்கம் பண்ணுகிறேன். 45 साल से संदेश दे रहा हूँ. இதே சத்தத்தோடு பிரசங்கம் பண்ணுகிறேன். मेरे आवाज के साथ में संदेश देता हूँ. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, यीशु मसीह के அவர் अनुग्रह, கொடுத்த பட்டயம், वो दिया हुआ तलवार சரி கையில ஒண்ணு இல்ல मेरे हाथ में कुछ नहीं है. அப்படி நினைக்காதீங்க. ऐसे मत सोचिए. கையில பெரிய பட்டயம் இருக்குது. मेरे हाथ में बहुत बड़ा हथियार है. சில காரியம் கண்ணுக்கு தெரியாது. कुछ बातें आंखों में नहीं दिखता है. வலது பக்கத்துல இயேசு நிற்கிறார். मेरे दाहिने तरफ यीशु खड़ा है. கண்ணுக்கு தெரியாது. आपको देखने में नहीं ஆனா आएगा. இயேசு என் பக்கம் நிற்கிறார். लेकिन यीशु मेरे पास खड़ा है. நான் இயேசுவோட மகன். मैं यीशु का बेटा हूँ. இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். यीशु मुझे अधिकार देकर भेजा है. ஒரு நாள் இது போல ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். एक बार इस समान एक बड़ा सभा में चला रहा था. கூட்டம் முடிந்த பின்பு सभा समाप्त होने के बाद ரட்சிக்கப்படுறவர்கள் முன்னால் வாருங்கள். उद्धार पाए हुए लोग आगे आइए ऐसे मैंने बोला. யாருக்கு ஜெபம் வேண்டுமானால் முன்னால் வாருங்கள். जिन्हें उद्धार चाहिए प्रार्थना चाहिए आगे आइए कर बुलाया. அழைப்பு கொடுத்தேன். मैंने बुलावा दिया. நிறைய பேர் முன்னால வந்தார்கள். कई सारे लोग आगे आए. நான் ஒரு ஆளை மட்டும் பார்த்தேன். मैं सिर्फ एक व्यक्ति को देखा. அவர் ஒரு பிராமணனாக இருந்தார். वो एक ब्राह्मण थे. பூணூல் உடுத்தியிருந்தார். वो एक रस्सी बांधे थे. எங்கும் விபூதி பூசி இருந்தார். पूरे सभी जगह वो सफेद அவர் डाले முன்னால் थे. வந்து என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தார். आगे आकर मुझे आश्चर्य रूप से देखा. நான் அவரிடத்தில் இறங்கினேன். मैं उनके पास उतरा. அவர்கிட்ட கேட்டேன், उनसे मैंने पूछा, ஐயா भाई நான் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு விளங்கியதா? मैंने दिया वो संदेश आपको समझ में आया क्या? தேவன் பேசினாரா? प्रभु आपसे बात किया क्या? முன்னால் வந்திருக்கிறீர்களே आप आगे आए हैं என்று நான் சொன்னேன். ऐसे मैंने कहा. அவர் சொன்னார், उन्होंने कहा ஐயா நீங்கள் 1.5 மணி நேரம் பேசினீர்கள். आप 1.5 घंटा बात किए. எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. मुझे कुछ नहीं समझ में आया. ஆனால் लेकिन எல்லாரையும் கடைசியில எழும்பி நிக்க சொன்னீர்கள். सभी को आखिरी में उठकर खड़े रहने के लिए कहा. எழும்பி நின்று அவர்களுக்காய் பிரார்த்தனை பண்ணினீர்களோ இல்லையோ? उठकर खड़े रहते समय आपने जब प्रार्थना करने நான் शुरू किया, மேடையை பார்த்தேன். मैं मंच को देखा. சாட்சாத் இயேசுநாதர் சாமி அப்படியே வந்து मैंने यीशु मसीह को वैसे ही देखा. உங்க வலது பக்கத்துல நின்று आपके दाहिने तरफ खड़े रहते हुए சிரித்த முகத்தோட என்னை பார்த்து, मुस्कुराते हुए मुझे देखकर, மகனே வா, बेटा आ, மகனே ராமகிருஷ்ணன் வா बेटा रामकृष्णन आ, என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். ऐसे मुझे नाम से बुलाया. இயேசு கூப்பிட்டதனால் நான் வந்து நிற்கிறேன் यीशु என்றார். ने मुझे बुलाया इसलिए मैंने आगे आया कर कहा. என் வலது பக்கத்தில் இயேசு நிழலாய் இருக்கிறார். मेरे दाहिने तरफ यीशु छाया के रूप में என் खड़ा வலது है. பக்கத்தில் மட்டுமல்ல, मेरे दाहिने तरफ ही सिर्फ नहीं, இயேசுவை கனம் பண்ணி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறார். यीशु को सम्मान देने वाले हर एक के दाहिने तरफ உங்களுக்குள்ளே यीशु खड़ा இருக்கும் அந்த है. சர்ப்பம் பயந்து நடுங்குகிறது. आपके अंदर रहने वाले सांप जो है डर மரக்கிற रहा அக்கினி है. சர்ப்பம், वो अग्नि का सांप, கண்ணுக்கு தெரியாத அக்கினி சர்ப்பம். आपके आंखों में नहीं दिखने वाला अग्नि से बना हुआ सांप. அதன் அர்த்தம் பொல்லாத ஆவிகள். इसका मतलब बुरा आत्मा. ஒரு மனிதனுக்கு एक मनुष्य के लिए அவனுக்குள்ளே 6000 ஆவிகள் இருந்தன. उसके अंदर 6000 आत्मा थे. உன் பேர் என்ன என்று இயேசு मेरा கேட்டார். नाम क्या है करके यीशु ने पूछा. லேகியோன் என்றார். वो कहा लेहियोन. அதற்கு 6000 என்று அர்த்தமா? उसका मतलब 6000. ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளாக एक मनुष्य के शरीर के अंदर 6000 அசுத்தாவிகள். 6000 अशुद्ध आत्मा. one human body, एक मनुष्य का शरीर 6000 demon. और 6000 शैतान. ஒரு மனித உடம்பில அவ்வளவு ஆவிகள். एक मनुष्य के शरीर के अंदर उतना आत्मा. அப்ப மனுஷர்களுக்குள்ள எத்தனை ஆவிகள் तो குடிகொண்டிருக்கிறது? मनुष्य के अंदर कितने आत्मा निवास कर रहे हैं? அந்த ஆவிகள் எல்லாம் எத்தனை ஆயிரமா இருந்தாலும், वो आत्मा कितने हजार क्यों ना हो, ஆனால் அதனுடைய ரூட் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடியது 14 தான். लेकिन उसके जो स्पिरिट रूट स्पिरिट कहने वाले सिर्फ 14 है. அல்லது ஃபவுண்டேஷன் ஸ்பிரிட் 14 தான். उसके फाउंडेशन स्पिरिट 14 ही है. இந்த 14ல இருந்து 14 से लेकर பல லட்சக்கணக்கான பொல்லாத ஆவிகள். कई लाखों बुरे आत्मा. அந்த 14 ரூட் ஸ்பிரிட் எவை? वो 14 रूट स्पिरिट कौन सा है? பலவீனப்படுத்தும் ஆவி, जो कमजोर करने वाले आत्मा,
பயத்தின் ஆவி, डर से भरने वाले आत्मा, குறி சொல்லும் ஆவி, जो जो ज्योतिष बताने वाले आत्मा, வேசித்தன ஆவி, जो वेश्याक्रम के आत्मा, அடிமைத்தன ஆவி, गुलामीपन के आत्मा, மனமேட்டிமையின் जो ஆவி, घमंडी की आत्मा, தாறுமாறுகளின் ஆவி, जो व्यर्थ बातें बोलने वाली आत्मा, ஊமையும் செவிடுமான ஆவி, जो गूंगा और बहरा आत्मा, ஒடுங்கின ஆவி, जो दबाने वाले आत्मा, பொய்யின் ஆவி, झूठ की आत्मा, பொறாமையின் ஆவி, ईर्ष्या की आत्मा, அனநித்திரையின் ஆவி, जो गहरे नींद की आत्मा, வஞ்சக ஆவி, जो वंचित करने वाले आत्मा, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, जो मसीह विरोधी का आत्मा, இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ये सब बाइबल हमें बताती है। பைபிள் தெளிவான சரித்திர புஸ்தகம், बाइबल सफाई से लिखा गया इतिहास का पुस्तक है। தேவ சரித்திர புஸ்தகம். ये परमेश्वर का इतिहास का किताब है। இன்று புராணம் அல்ல, ये पुराणम नहीं, வெறும் கதைகள் அல்ல, सिर्फ कहानी नहीं, சத்தியம். ये सत्य है। இதிலே மனிதனுக்குள்ளே நுழைந்து விட்ட ஆவிகள், ये मनुष्य के अंदर प्रवेश किया हुआ आत्मा, பலவீனப்படுத்தும் ஆவி, कमजोर करने वाले आत्मा, கோபம் பலவீனம், हमेशा कमजोरी, அவன் ரொம்ப வீக் பர்சன். वो बहुत कमजोर व्यक्ति। சிலர் பர்சனாலிட்டியே ரொம்ப வீக், कुछ लोग के जो चरित्र जो है தைரியமே वो இல்ல, कमजोर है, वो हिम्मत பலமாய் नहीं, வாழ முடியல அவர்களுக்கு. वो अच्छी जिंदगी नहीं बिता सकते। வீக் பர்சனாலிட்டி, जो कमजोर जो चरित्र, பயத்தின் ஆவி, कुछ लोगों के जो डर की आत्मा, கண்டாலும் பயம், किसे भी देखे तो डरते हैं, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், मनुष्य के लिए डरने वाले डर, சத்தியத்தை சொல்ல பயம், जो हकीकत को बताने के लिए डर, சுவிசேஷம் சொல்ல பயம், सुसमाचार बताने के लिए डर, மற்றவர்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு दूसरों பயம், के लिए प्रार्थना करने के लिए डर, எப்பவும் பயத்தின் ஆவி. हमेशा डर का आत्मा, குறி சொல்லும் ஆவி மூன்றாவது. जो जादू टोना करने वाले आत्मा, இப்படி குறி சொல்லுகிற இதை கேட்க வருவார். जो ज्योतिष के पास भी जाते हैं। பாஸ்டர் வந்திருக்கிறார், ரத்னபால் பாஸ்டர் வந்திருக்கிறார், रत्नपाल पास्टर आए हैं, நமக்கு ஏதாவது குறி சொல்லுவாரா? हमें कोई ज्योतिषी बताएगा நமக்கு क्या? ஏதாவது ஒரு ஜோசியம் சொல்லுவாரா? हमारे लिए कोई ज्योतिषी बताएगा நாங்க क्या? குறி சொல்றவங்க கிடையாது, हम ज्योतिष नहीं है, சத்தியத்தை சொல்றவங்க. हम हकीकत को बताने वाले। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் प्रभु உண்டாவதாக. की स्तुति हो। வேசித்தனத்தின் ஆவி, वेश्याक्रम के आत्मा, இவன் ஒரு பாம்பு போல உள்ள நுழைந்திருக்கும். एक सांप के समान अंदर प्रवेश கெட்ட करता है, சிந்தனை, जो बुरे विचार, தாறுமாறான உறவுகள், जो बुरे रिश्ता, ராங் ரிலேஷன்ஷிப். गलत रिश्ता, ஏன் இதெல்லாம்? ये सब क्यों? சர்ப்பம் நுழைந்திருக்கிறது. सांप प्रवेश किया है, வேசித்தன ஆவி என்னும் சர்ப்பம், वेश्याक्रम के सांप, அடிமைத்தனத்தின் ஆவி, गुलामीपन का आत्मा, மனமேட்டிமையின் ஆவி, मन में घमंडी का आत्मा, ரொம்ப பெருமை, बहुत बड़ा अभिमान, ரொம்ப பெருமையாய் வாழ்வது, ये अभिमानी जिंदगी बिताना, பெருமை விரும்புவது. वो अभिमान को चाहने वाले, அதாவது யாராவது பேசினா, தனக்கு விரோதமாய் பேசினால் தாங்க முடியாமல் தவிப்பது பெருமையின் ஆவி. कोई उनके खिलाफ अगर बोल दिया तो उसे बर्दाश्त नहीं कर पाते, वो சோதனை अभिमान की சகிக்கிற आत्मा மனுஷன் है। பாக்கியவான், जो परीक्षा को सहने वाला धन्य है, நிந்தையை தாங்கினால் अगर பாக்கியவான். निंदा को सहन करेंगे तो अब धन्य இயேசு है। ஒரு பராக்கிரமசாலி. यीशु एक पराक्रमशाली है। ஆனா சிலுவையில தொங்கும் போது वो सूली में लटकते நிறைய समय பேர் அவரை பரியாசம் பண்ணாங்க, कई सारे ने उसे टटा उड़ाए, அவரை குறிச்சு ஒண்ணுமே பேசல. उनके बारे में कुछ नहीं कहा। பலமான இயேசு கிறிஸ்து, वो बलवान यीशु मसीह, மனமேட்டுமே அவருக்கு இல்ல. उसके पास अभिमान नहीं था। நிறைய பேருக்குள்ள தாறுமாறுகளின் ஆவி कई இருக்கிறது. सारे लोगों के साथ व्यर्थ बात करने की आत्मा है, டிசிப்ளினே கிடையாது. कोई अनुशासन नहीं है। வாயை திறந்த தாறுமாறான अगर பேச்சு, मुंह खोलेंगे तो कुछ भी बोलते हैं, कुछ भी बकवास करते हैं। நாவை அடக்க முடியாமல் வாழும் பெண்கள், अपने जीभ को नियंत्रण में नहीं रख सकते वैसे स्त्रियां, தாறுமாறாக வாழும் வாழ்க்கை, जो कैसे भी जिंदगी बिताने वाले लोग, வீட்டுல கூட பொருட்கள் தாறுமாறாய் கிடக்கும், जो घर पर भी चीजों को यहाँ वहाँ रखते हैं, குடும்பம் தாறுமாறாய் ஒழுங்கீனமாய், परिवार भी अनुशासन के अनुसार नहीं रहता। இவர்கள் சபைக்கு வரும்பொழுது ये लोग कलीसिया में आते समय சபையையும் அப்படி ஆக்க பார்ப்பார்கள். कलीसिया के अनुशासन भी बिगाड़ देते ஆனால் हैं, சபை ஒரு ஒழுக்கமான இடம். लेकिन कलीसिया एक अनुशासन से भरा हुआ जगह, தாறுமாறுகளின் ஆவிக்கு சபையில இடம் இல்லை. वहाँ पर अनुशासन को बिगाड़ने वाले बात के लिए जगह नहीं है। ஒடுங்கின ஆவி சிலருக்குள், जो दबोचा जाने वाले आत्मा, அவர்கள் தங்களை எப்பொழுதுமே ஒடுங்கி போவார்கள். वो अपने आप को हमेशा दबा कर रखते हैं। அவர்கள் நல்ல காரியங்களை யோசிக்க वो மாட்டார்கள். लोग अच्छे कार्य को नहीं सोचते हैं, எப்பொழுதுமே அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். हमेशा वो दबाए जाएंगे। பிறர் அவர்களை ஈஸியாக ஒடுக்கலாம். दूसरे लोग उन्हें आसानी से दबा देते हैं। பொய்யின் ஆவி, फिर झूठ का आत्मा, இவர்கள் பொய்யைத்தான் ये நம்புவார்கள். लोग हमेशा झूठ के ऊपर विश्वास करते என்னை हैं। போல சத்தியத்தை பேசினால் நம்ப மாட்டார்கள். हमारे समान हकीकत को बोलेंगे तो विश्वास नहीं करते हैं, ஆனால் யாரோ வந்து பொய்யான கதைகளை சொன்னால் நம்புவார்கள். लेकिन कोई अगर झूठे कहानी को बताएंगे तो विश्वास करेंगे, பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொன்னால் अगर நம்புவார்கள். झूठे भविष्यवाणी कहेंगे तो विश्वास करेंगे, ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கும் பொய்யான ஆவி அது. क्योंकि उनके अंदर रहने वाले जो झूठा आत्मा वो है, பொய்யை நம்புவார்கள். झूठ को विश्वास करेंगे। ஏன் பொய்யை நம்பும்படி தேவன் அவர்களை கைவிட்டார்? क्यों झूठ को विश्वास करने के लिए परमेश्वर ने त्याग दिया? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, पहला थिस्सलुनीकि दूसरा अध्याय कहती है, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனது நிமித்தம், सत्य के ऊपर रहने वाले प्यार को अंगीकार नहीं
नहीं किए பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக झूठ के ऊपर विश्वास करने के लिए தேவன் அவர்களை பொய்க்கு ஒப்பு கொடுத்து விட்டார். परमेश्वर उन्हें झूठ के लिए समर्पण कर दिया, வஞ்சக ஆவிக்கு ஒப்பு கொடுத்து जो விட்டார். वंचित आत्मा के लिए समर्पण कर दिया। அதான் பொய்யின் ஆவி நிறைய பேர் மத்தியிலே. इसीलिए कई सारे लोगों के पास जो झूठ का आत्मा है, ரட்சிக்கப்பட்டால் போதும், उद्धार पाएंगे तो काफी है, உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம் என்று எண்ணுவார்கள். बपतिस्मा लेने की जरूरत नहीं है ऐसे सोचते हैं। பொய்யின் ஆவி, वो झूठ की आत्मा, ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் अगर कोई मन फिर कर उद्धार पाए தண்ணீர் तो மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க वो வேண்டும். पानी में डूबकर बपतिस्मा लेना है உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி और विश्व भर जाकर सभी को चेला बनाकर பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देने के लिए कहा। குழந்தை ஞானஸ்நானம் பைபிள்ல இல்ல. जो बच्चे के बपतिस्मा शास्त्र में नहीं है, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சத்தியம் சொல்லுகிறது. उद्धार पाने के बाद बपतिस्मा लेना है करके पवित्र शास्त्र बताती है। பொய்யை நம்ப வேண்டாம், झूठ के ऊपर विश्वास मत करो, உண்மையை நம்புங்கள். हकीकत को विश्वास करो, கதை புஸ்தகங்களை நம்ப வேண்டாம், कहानी के किताब के ऊपर विश्वास बाइबल मत करो, नंबुंगल। बाइबल को विश्वास करो, பைபிளை சின்ன வயதிலே தூக்குங்கள். बाइबल को छोटे उम्र में ही उठाओ, பெரிய ஆளாகும் போது பைபிள் உங்களை தூக்கி கொண்டு போகும். जब आपके बुढ़ापे में बाइबल आपको उठाएगा। பைபிளை நேசியுங்கள், बाइबल से प्यार करो, நீங்கள் இடற மாட்டீர்கள். आप डगमगाएंगे नहीं, பைபிளை தியானியுங்கள், बाइबल को अध्ययन करो, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். आप जो कुछ करेंगे सफल होगा। பைபிளை ஆராய்ச்சி பண்ணுங்கள், बाइबल की जांच पड़ताल करो, நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. अनंत काल के जीवन आपके लिए है। நான் பேசுகிற வார்த்தை எல்லாம் பைபிளில் இருந்து எடுத்து பேசுகிறேன். मैं बोलने वाले हर शब्द बाइबल में है। வாசித்தால் பாக்கியம், अगर आप पढ़ेंगे तो आप सौभाग्य கேட்டால் है, பாக்கியம், अगर आप सुनेंगे तो आप धन्य பைபிளை है, கைக்கொண்டால் பாக்கியம். बाइबल को पालन करेंगे तो आप धन्य है। அதே வேளையில பைபிளை ஆராய்ச்சி பண்ணினால் उसी समय बाइबल को अध्ययन करेंगे तो யோவான் 5:39 यूहन्ना சொல்லுகிறது, 5:39 कहती है, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், शास्त्र के वचन को जांच कर देखिए, அதனாலே நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்று. इसके द्वारा अनंत काल की जीवन आपके लिए है। ஆராய்ச்சி பண்ணவங்க தான் பரலோகம் வர முடியும். जो लोग जांच करेंगे वही लोग स्वर्ग जाएंगे। பைபிளை ஆராய்ச்சி பண்ணல, நீங்க பூமியில பாக்கியவானா வாழ்ந்துட்டு முடிச்சிருவீங்க. अगर आप बाइबल को जांचेंगे नहीं तो पृथ्वी में धन्य बनकर जिएंगे और समाप्त हो जाएंगे। பூமியில பாக்கியவானா வாழ்ந்த நிறைய பேர் பரலோகம் வர மாட்டாங்க. पृथ्वी में धन्य होकर जीने वाले कई लोग स्वर्ग नहीं आएंगे। இதுதான் சத்தியம். यही सत्य है, இயேசு சொன்ன சத்தியம். यीशु ने कहा हुआ सत्य। சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு जो குறிப்பிட்டார். सत्यवान जो भी है मेरे शब्द को सुनता है, अगर शास्त्र कहती है। நாங்கள் சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். हम हकीकत को आपके लिए प्रचार करते हैं। அருமையானவர்களே, பொய்யை நம்புகிற பொய்யின் ஆவி வேண்டாம். जो प्रिय लोगों, झूठ को भरोसा करने वाले झूठ பொறாமையின் ஆவி வேண்டாம். ईर्ष्या के आत्मा नहीं चाहिए। சில பேர் தாங்க மாட்டாங்க, कुछ लोग बर्दाश्त नहीं कर पाते மற்றவங்க हैं। முன்னேறதை இவங்க பார்க்க விரும்ப மாட்டாங்க. अगर कोई जिंदगी में तरक्की किया तो इनसे बर्दाश्त नहीं होता। மற்றவங்க நல்லா படிக்கிறதா அவன் பார்க்க விரும்ப மாட்டாங்க. दूसरे के बच्चे अच्छा पढ़ाई किया तो इनसे बर्दाश्त नहीं होता। इनके अंदर ईर्ष्या। ஒருவர் ஜெயித்து விட்டா மற்றவங்களுக்கு பொறாமை தாங்க முடியாது. अगर कोई विजय पाया तो इनके अंदर की ईर्ष्या इन्हें रहने नहीं देती। பொறாமையின் ஆவியை நிறுத்தணும். जो छलन और ईर्ष्या की आत्मा नहीं होना चाहिए। பொறாமை எலும்புருக்கி, जो छलन की आत्मा आपके हड्डी को அது पिघल உன்னையே देती है, கொன்று போடும். वो आपको मार डालेगा। பொறாமையின் ஆவி என்கிறதான பறக்கும் அக்கினி சர்ப்பம், जो ईर्ष्या के नाम के उड़ने वाले जो आंख की सांप, அடுத்து கனநித்திரையின் ஆவி, यानी गहरी नींद की आत्मा, எப்ப பார்த்தாலும் தூங்குறது, हमेशा सोने की எப்ப आदत, பார்த்தாலும் சோம்பேறித்தனம். हमेशा आलसी के समान सोते रहते हैं। ஒரு அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, एक माँ हमेशा मुझसे कहती है, பாஸ்டர் பாட்டு நேரமெல்லாம் நான் நல்லா இருப்பேன், पास्टर गीत गाते समय अच्छा सुनती हूँ, ஆனா நீங்க பிரசங்க ஆரம்பிச்ச உடனே लेकिन आप प्रचार करने के लिए शुरू எனக்கு करते உடனே हैं, தூக்கம் வரும். मुझे तुरंत नींद आ जाती है। அப்படி இருக்கு. என் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தன் தூங்குனான்னா अगर मेरे संदेश को सुनकर अगर कोई सोता है तो அவன் பரலோகம் எப்படி வருவான்னு சொல்லுங்க. वो कैसे स्वर्ग में आएगा? बोलो, தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? कारण क्या है? அந்த கனநித்திரையின் ஆவி. उनके पास गहरी नींद का உன்னால आत्मा எழும்ப है। முடியல, आप उठ नहीं पाते हैं, உன்னால உன் கணவனை சந்தோஷமாய் வைக்க முடியல. आप अपने पति को खुशी के साथ नहीं रखते हैं। கனநித்திரையின் ஆவி, गहरी नींद की आत्मा, அந்த சர்ப்பத்தை இயேசு துரத்த वो விரும்புகிறார். सांप को यीशु बहाना चाहता है। வஞ்சக ஆவி, जो ठगने वाले आत्मा, அந்திகிறிஸ்துவின் ஆவி, जो मसीह विरोधी का आत्मा, 14 ஆவிகளை சொன்னேன். मैंने कई प्रकार के आत्माओं को बताया। 14 ஆவியிலிருந்து जो 14 आत्मा से ஏகப்பட்ட லட்சங்கள் ஆவிகள் புறப்படுகின்றன. लाखों आत्माएं इसमें से निकलते हैं। அதான் ஒரு ஆளுக்குள்ள 6000 பிசாசு இருந்ததுன்னா பாருங்க. इसलिए एक मनुष्य के अंदर 6000 शैतान था। तो आप நீங்க देखिए, சொல்லலாம் பாஸ்டர் என்கிட்ட 6000 अசுத்தாவி கிடையாது. आप बोल सकते हैं पास्टर मेरे पास 6000 आत्मा तो नहीं है, 3328 தான் இருக்கு. मेरे पास 3228 ही है, என்கிட்ட 2000 ஆவி தான் இருக்கு. मेरे पास 2000 आत्मा ही है। அப்படினாலும் நீங்க பிழைக்க முடியாது. अगर वैसे रहेंगे तो भी आप जी नहीं सकते। சொல்லலாம். कुछ लोग कह सकते हैं 6000 எல்லாம் என்கிட்ட கிடையாது. 6000 मेरे पास नहीं, என்ன இருந்தா ஒரு 15 இருக்கும். अगर रहेगा तो 15-20 15 रहेगा। ஆவி உன்னை நிம்மதியா இருக்க விடாது. 15 आत्मा तुझे चैन से रहने नहीं देगा। எதுக்கு தலைவலி வந்தது? तुझे सर दर्द क्यों आया? அந்த பொல்லாத ஆவி உனக்கு தலைவலியை கொண்டு और बुरे வருகிறது. आत्मा तेरे लिए सर दर्द को ले आया। மனுஷ சரீரம் 10 மாடி
மாடி கட்டடம் போன்றது. एक मनुष्य के शरीर 10 मंजिल इमारत के समान है। எலும்புகள் முதலாம் மாடி, हड्डियां जो है पहला मंजिल, தசைகள் இரண்டாம் जो மாடி, नस दूसरा मंजिल, நரம்பு மண்டலம் மூன்றாம் जो மாடி, नस की जो मंडली है वो तीसरा मंजिल, இருதயமும் இரத்த ஓட்டமும் அடுத்த மாடி, हृदय और खून बहना अगला मंजिल, மூச்சு காற்று நுரையீரல் அடுத்த மாடி, जो सांस और आपके जो सभी ஆண் பெண் என்று வகை இருக்கிற ஹார்மோன்கள் அடுத்த மாடி, जो पुरुष और स्त्री का जो हार्मोन अगला मंजिल, இனவிருத்தி மண்டலங்கள் அடுத்த மாடி. जो बच्चा पैदा करने वाले जो आत्मा वो है இது போல மனித சரீரம் 10 மாடி கட்டடம். इस प्रकार मनुष्य के शरीर जो है 10 मंजिल इमारत है। யோசித்து பாருங்கள். आप जरा सोच कर देखिए, பொல்லாத ஆவிகள் ये बुरे आत्मा 10 மாடி கட்டடத்துல நான் வாழ விரும்பும். ये 10 मंजिल की इमारत में रहना चाहती है। பொல்லாத ஆவி அந்த மரத்துல வாழாது. ये बुरे आत्मा वो पेड़ में नहीं रहेगा, அந்த சர்ப்பம் அந்த மரத்துல போய் வாழாது. वो सांप वो पेड़ में जाकर नहीं रहेगा, மனுஷனுடைய உடம்புல தான் வாழ போகும். मनुष्य में शरीर में रहना चाहती है। அதனாலதான் इसलिए சர்ப்பங்கள் எலும்புகளுக்குள்ள நுழையுது. वो सांप हड्डियों के अंदर प्रवेश करते हैं। இதனாலதான் इसलिए நம்ம எலும்புகளுக்குள்ள हमारे हड्डियों के अंदर அக்கினி போல अग्नि के समान தேவனுடைய வார்த்தை புகுந்து போகணும். परमेश्वर की शब्द प्रवेश करना है। அவர் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். मेरे हड्डियों को मजबूत बनाएगा, உன் எலும்புகளை புஷ்டி मेरे உள்ளதாக்குவார். हड्डियों को पुष्टि बनाएगा। எலும்புகள்ல பலன். हड्डियों में बल, அதனால சிலருக்கு நடக்கவே முடியாது. कुछ लोग चल ही नहीं पाते हैं। அங்க ஒரு அம்மா வேகமா என்கிட்ட வந்தது ஜெபம் वहां पर பண்றது. एक माँ मेरे पास प्रार्थना करने के लिए आई। அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு நான் கேட்கல. मैंने उनसे नहीं पूछा कि क्यों प्रार्थना அந்த करना है। அம்மா வந்து நின்னுது. वो माँ आकर खड़ी रही, வந்து நின்ன உடனே முழங்கால் போடுங்கன்னு சொன்னேன். वो आकर खड़े रहते घुटने में आओ करके मैंने कहा। முழங்கால் போட்டாங்க. घुटने में आए, தலையில கை வச்சு ஜெபம் सर के பண்ணேன். ऊपर हाथ रखा, प्रार्थना किया। போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். आप जाओ करके मैंने அந்த कहा। அம்மா எழும்பித்து वो माँ उठकर அழ ஆரம்பித்து விட்டது. रोने लगी। மறுபடியும் முழங்கால் போட்டுச்சு. फिर से घुटना टेकी। மறுபடியும் எழும்புது. फिर से उठी। மறுபடியும் அழ ஆரம்பித்தது. फिर से रोने लगी। என்ன என்று கேட்டேன். मैंने क्या कर पूछा, பாஸ்டர் पास्टर 17 வருடங்கள் 17 साल से எனக்கு முழங்காலே போட முடியாது. मैं घुटना टेक नहीं पाती थी, ஆனால் இதுக்கு வலி தாங்க முடியாது. लेकिन इसे दर्द இந்த வலி सहन नहीं நீங்க होता। நான் ஜெபம் பண்ண வந்தேன். ये वेदना हटने के लिए प्रार्थना के लिए आया, ஆனால் நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல. लेकिन मैं आकर आपसे कुछ नहीं कहा। அந்த உடனே முழங்கால் போடுன்னு சொன்னீங்க. आते ही आपने बोले कि घुटने में आओ कर தேவ மனிதன் சொல்றாருன்னு முழங்கால் போட்டேன். परमेश्वर के दास ने कहा कर मैंने घुटने இயேசு में आया। நாமத்துல முழங்கால் போட்டேன். यीशु के नाम से मैंने घुटने लगाया। இப்போ என் முழங்கால் வலி போயிட்டு अब मेरे घुटने का दर्द चले गया। பாஸ்டர் எனக்கு முழங்கால் போட முடியுது. पास्टर मैं घुटना टेक पाती हूँ। திரும்ப முழங்கால் போட்டேன். वो बार बार घुटने में आकर उठे। எலும்பு குணமாக்கும் தெய்வம் இயேசு. हड्डियों को चंगाई देने वाले प्रभु यीशु, எலும்புகளுக்குள்ள நுழைந்த அக்கினி சர்ப்பத்தை நீக்குகிறவர் இயேசு. हड्डियों के अंदर प्रवेश किया हुआ अग्नि के सांप को हटाने वाला यीशु। அப்படிதான் சிலருடைய இருதயத்துக்குள்ள சர்ப்பம் நுழைஞ்சிரும். वैसे कुछ लोगों के हृदय के अंदर सांप प्रवेश करती है। அந்த ரத்த ஓட்டத்துக்குள்ளலாம் அந்த ஆவிகள் நுழைஞ்சிரும். आपके लहू बहना है वहां पर भी सांप घुस जाती है। ரத்தத்துல நோய், आपके खून में बीमारी, அவங்களுடைய நுரையீரல்ல நோய், ஆஸ்துமா. उनके फेफड़े में आस्थमा। இந்த ராத்திரி ஜெபிக்கிறேன். आज रात को मैं प्रार्थना करता ஆஸ்துமா हूँ, குணமாக்குவார். आस्थमा को चंगाई देगा। மூச்சு முட்டுதலை நீக்குவார். आपके सांस में जो बीमारी है वो चंगाई देगा। ரத்த நோய்களை நீக்குவார். आपके खून की बीमारी में चंगाई देगा। சோகை நோயை நீக்குவார். आपके अंदर के सारे बीमारियों को हटाएगा। இந்த பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யல. आपके दिमाग ठीक से काम नहीं நிறைய करता। ஞாபக மறதி உனக்கு வருது. आपके याददाश्त बहुत कमजोर है। ஆனா உன் பிரெயினுக்குள்ள நுழைந்த அந்த சர்ப்பத்தை வெளியே எட்டுகிற இயேசுவின் आपके நாமத்திலே दिमाग के अंदर गया वो सांप को यीशु के नाम से बाहर निकालता हूं। यीशु आपको உனக்கு अच्छा வரும், देगा। அறிவு வரும், आपको अच्छा நல்ல படிப்பு வரும், आपके अच्छा पढ़ाई आएगा। நல்ல மார்க் வாங்க முடியும். हम अच्छे गुण ले सकते हैं। சின்னவன் 1000 கர்த்தருடைய மாற்ற முடியும். छोटे को 1000 में प्रभु बदल सकता है। இந்த ராத்திரி அந்த சர்ப்பத்துக்கு விரோதமாக इस रात को सांप के खिलाफ நமக்கு தேவன் கழுகுகளின் செட்டைகளை हमें கொடுத்தார். परमेश्वर उखाब के पंख दिया है। அதனாலதான் நமக்கு பறக்கணும்னு நான் சொன்னேன். इसीलिए हम उड़ना है कर मैं कहता हूँ। வானமண்டலத்துல நமக்கே தெரியாம பறக்கிற இன்னொன்னு காரியம் இருக்குது. आकाश के मंडल में हमारे अनजाने में उड़ने वाले और एक कार्य है। இரண்டாவது வானமண்டலத்துல என்னது பறக்கிறது? दूसरा आकाश के मंडल में क्या उड़ती है? சகரியாவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. जकरिया के पुस्तक के 5वां अध्याय में पढ़ेंगे। 1 முதல் 3 வரைக்கும் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 से लेकर 3 तक पढ़कर देखिए। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है வானமண்டலத்திலே आकाश की मंडल में ஒரு பெரிய புத்தகம் சுருளை பறக்க கண்டேன். एक बहुत बड़ा जो किताब जो है मैं उड़ते हुए मैंने देखा। பாருங்கள், நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ। இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை கண்டேன். ये उड़ता हुआ एक किताब को मैंने देखा। நீ காண்கிறது என்னவென்று தூதன் கேட்டார். क्या देखता है कर पूछा। பறக்க
பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். उड़ने वाले किताब को मैं देखता हूँ. அது நீளம் 20 முழம், उसकी लंबाई जो है 20 फुट, அதன் அகலம் 10 முழம். उसकी चौड़ाई 10 फुट. அப்பொழுது அவர், तभी वो இது பூமியின் நீரெங்கும் ये पृथ्वी पर புறப்பட்டு போகிற சாபம். निकल कर जाने वाले श्राप. கவனியுங்கள், ध्यान दीजिए. முதலாவது அக்கினி சர்ப்பம் பறக்கிறது, आग छोड़ने वाले सांप उड़ती है. இரண்டாவது दूसरा சாப புஸ்தகம் ஒன்று பறக்கிறது. श्राप के पुस्तक उड़ती है. It's the invisible book of curse. जो श्राप से भरा हुआ हमें नहीं दिखता है वैसे एक किताब. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ये புஸ்தகம். हमारे नजरों में नहीं दिखती है. இது தேசத்தின் மேல் பறக்கிறது, ये देश के ऊपर उड़ती है. மனித குடும்பங்களுக்கு மேல் பறக்கிறது, मनुष्य के परिवारों के ऊपर उड़ती தலைக்கு है. மேல பறக்கிறது. सर के ऊपर उड़ती है. அது சாப புஸ்தகம். वो श्राप से भरा हुआ இந்த किताब. சாபத்தினாலே ये श्राप के कारण மனிதன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். मनुष्य बेचैनी से रहता है. ஏன் மனிதன் மேல் சாபம்? क्यों मनुष्य के ऊपर श्राप? தேவனுடைய அந்த ஓனர்ஷிப்பை மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். परमेश्वर के वो हक जो है उसे मनुष्य ने परेशान किया. ஏதேன் தோட்டத்துல அந்த நடு மரம் ஏன் அவன் சாப்பிட கூடாது என்று சொன்னார். एदेन बगीचे में बीच वाला पेड़ का फल क्यों नहीं खाना है? ஏதேன் தோட்டத்துக்கு நான் தான் சொந்தக்காரர். एदेन बगीचे का मैं ही मालिक हूँ. I am the owner of the garden. परमेश्वर ने कहा मैं ही वो बगीचे का मालिक हूँ. அந்த ஓனர்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணாத. वो मालिक के हक को तो परेशान मत करना. கடவுளுடைய ஓனர்ஷிப் டிஸ்டர்ப் பண்ணனால சாபம். परमेश्वर के हक को अगर आप छीनेंगे तो आपके लिए श्राप है. இரண்டாவது மனிதன் மேல ஏன் சாபம் இருக்குது? दूसरा मनुष्य के ऊपर क्यों श्राप है? மனுஷன் மனித ரத்தத்தை சிந்தினால் சாபம். मनुष्य अगर मनुष्य के खून को बहाएगा तो श्राप है. ஆபேலை கொன்றான் காயின், आबेल को मारा काइन சாபம் உண்டாயிற்று. और श्राप हो गया. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான் एदेन ஆதாம், बगीचे से आदम जो भगाया गया சாபத்தோடு வெளியே வந்தான். श्राप के साथ बाहर आया. ரத்தம் சிந்துதலினாலே சாபம் खून உண்டாகும். बहाने के कारण श्राप होती है. உன்னுடைய மூதாதையர்கள் ரத்தம் तेरे சிந்திருப்பார்கள். परदादे अगर खून बहाए हैं तो உன்னுடைய தாய் தகப்பனுக்கு முந்தினவர்கள், तेरे माता पिता से पहले आए हुए लोग, your ancestors they would have shed the blood of human. आपके जो परदादे हैं वे लोग शायद खून बहाए होंगे. எங்கேயோ ஒரு கொலை பண்ணிருக்கலாம், कहीं तो एक कत्ल किए होंगे. நமக்கு தெரியாது. हम नहीं जानते हैं. அந்த ரத்தத்துக்காக தேவன் பழி வாங்குவார். वो खून के लिए परमेश्वर बदला लेगा. அதனாலதான் சாபம் நம் தேசத்தின் மேலே, इसलिए हमारे देश के ऊपर श्राप है. குடும்பங்களின் மேலே इसलिए சாபம். परिवार के ऊपर श्राप है. அருமையானவர்களே, ஏன் மனிதர் மேலே சாபம் வருகிறது? प्रिय लोगों, क्यों मनुष्य के ऊपर श्राप आती है? நான் யோசித்தேன், मैंने सोचा மனுஷன் செய்யற பாவத்துக்கு சாபம் சரி, मनुष्य करने वाले पाप के लिए श्राप ठीक है. மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தினா சாபம் अगर சரி. मनुष्य के खून बहाएंगे तो श्राप है, ठीक है. தேவனுடைய ஓனர்ஷிப் அவர் தொட்டானா டிஸ்டர்ப் பண்ணானா சாபங்கிறது ரைட். लेकिन परमेश्वर के हक को अगर छुएगा तो श्राप, वो भी ठीक है. ஆனா பைபிளை கையில வச்சு கிறிஸ்தவன்னு சொல்ற கிறிஸ்டியனுக்கு எதுக்கு இந்த சாபத்தின் தீமைகள் வருது? लेकिन मसीहा कर कहकर अपने हाथ में पवित्र शास्त्रों को रहने இதுக்காக நான் ஆராய்ந்து பார்த்தேன். इसके लिए मैंने जांच कर देखा. பைபிளை தான் ஆராய்ந்தேன். मैंने बाइबल को जांचा. பைபிள்ல எல்லாம் இருக்கு. बाइबल में सभी कुछ है. நீங்க பைபிளை ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணா आप बाइबल को ठीक से जांचेंगे तो வேற எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். और कुछ भी जांचने की जरूरत नहीं எல்லாமே है. இங்க இருக்குது. सभी कुछ यहाँ पर है. அரசியல் இங்க இருக்கு. सरकार यहाँ पर है. விஞ்ஞானம் பைபிள்ல இருக்குது. विज्ञान यहाँ पर है. அருமையானவர்களே, பரலோகம் பைபிள்ல இருக்குது. जो स्वर्ग बाइबल में है, நரகம் பைபிள்ல இருக்குது. नरक बाइबल में है. ஒவ்வொரு மனுஷன் எப்படிப்பட்டவன் பைபிள்ல இருக்குது. हर मनुष्य किस प्रकार का है बाइबल में है. you must learn the Bible. आप बाइबल को पढ़ना चाहिए. நான் பைபிளை ஆராய்ச்சி பண்ணினேன். बाइबल को जांचा. ஏன் கிறிஸ்டியன்ஸுக்கு சாபம்? क्यों मसीहा लोगों के लिए श्राप है. கூட்டத்துல நிறைய கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க. मंडली में बहुत सारे मसीहा लोग आते हैं. அவங்களும் அந்த சாபத்துக்குள்ள வந்து நிப்பாங்க. वे भी वो श्राप के साथ आते हैं. அதையும் நம்ம துரத்த வேண்டி இருக்குது. उसे भी हमें भगाना है. பறக்கிற சாப புஸ்தகம், उड़ने वाले श्राप की किताब அதனால எப்பவுமே வேதனை. हमेशा हमारे लिए वेदना. ஐயோ, தலையில அடித்துக் கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கை. वो सर पीट कर जीने वाले एक जिंदगी. தம் பிள்ளைகளுடைய வாழ்வு இல்லாமல் போவது, बच्चों के जिंदगी में नाश हो जाती है. கணவன் விட்டு பிரிந்து போவது, पति से जुदा हो जाते हैं. மனைவி எங்கோ காணாமல் போவது, पत्नी गायब हो जाती है. ஐயோ பயங்கர சாபங்கள் बहुत बड़ा குடும்பத்தில். श्राप परिवार में. ஏன் இந்த சாபங்கள்? क्यों इस प्रकार के श्राप? சொல்லுகிறேன் கேளுங்கள். मैं कहता हूँ आप सुनो. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமற் போனார், अगर कोई प्रभु यीशु मसीह के ऊपर प्यार नहीं அவன் जताया, சபிக்கப்பட்டவனாய் இருக்க वो கடவன். श्राप पाया हुआ. 1 கொரிந்தியர் 16:22. पहला कोरिन्थियों 16:22. இயேசுவின் மேல் அன்பு கூற முடியாமற் போனார், अगर यीशु मसीह के ऊपर प्यार नहीं जता पाए, அதுவே ஒரு சாபம் தம்பி. वो भी तेरे लिए श्राप है. உன் மேலே அன்பு கொண்ட தெய்வம், तेरे ऊपर प्यार जताने वाले உனக்காய் சிலுவை परमेश्वर, சுமந்த தெய்வம், तेरे लिए सूली उठाया हुआ உனக்காய் परमेश्वर, வாரடிப்பட்ட தெய்வம், तेरे लिए मार खाया हुआ परमेश्वर, உனக்காக அவ்வளவு நிந்தையை ஏற்ற இயேசு, तेरे लिए सारे निंदा को उठाया हुआ यीशु, பாசமுள்ள தெய்வம். जो प्यार से भरा हुआ यीशु. இந்த தெய்வத்தின் மேல் உனக்கு அன்பு வரவில்லை என்றால், इस परमेश्वर के ऊपर तेरे लिए प्यार नहीं आया तो கட்டாயம் மேல ஒரு சாபம் இருக்கும். जरूर तेरे ऊपर एक श्राप रहेगा. அன்பு கூறாமற் போனால் அவன் अगर சபிக்கப்பட்டிருக்கான்.
यीशु को प्यार नहीं किया तो तेरे ऊपर श्राप मिलेगा। 7:49 यूहन्ना 7:49 வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. पवित्र शास्त्र को नहीं जानने वाले ये लोग श्रापित लोग हैं। If you don't know God's word, अगर आप प्रभु के शब्द को नहीं you जानते don't हैं, know the law of God, अगर प्रभु के कानून को नहीं जानते हैं, அது ஒரு சாபம் உங்க மேல. वो आपके लिए एक श्राप है। அது தேவனுடைய law தெரியணும் நமக்கு. சட்டம் தெரியணும். प्रभु के कानून को हम जानना जरूरी है। பரலோக சட்டம் தெரியணும். स्वर्ग के कानून को जानना जरूरी है। பரலோக சட்டத்துக்கு கீழ்ப்படிகிறவன் स्वर्ग के कानून की आज्ञा पालन करने वाला தேசிய சட்டத்துக்கும் கீழ்ப்படிவான். इस देश के कानून की भी आज्ञा पालन करेगा। அவன் தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்பான். वो प्रभु का जो है प्रभु को देगा, ராயனுடையதை ராயனுக்கு கொடுப்பான். जो देश का जो है वो देश को देगा, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கும், और परमेश्वर को जो देना है परमेश्वर को, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை அரசாங்கத்துக்கும் और செலுத்துவான். सरकार को देने वाले आयकर ஒருவன் தேவனை ஏமாத்தினால் अगर कोई परमेश्वर को धोखा देगा, அரசாங்கத்தை ஏமாத்துவான். सरकार को भी धोखा देगा, அது மேல அவன் மேல ஒரு சாபம் वो இருக்கும். उसके लिए एक श्राप बन जाएगा। ஏன் மனிதர்கள் மேல் சாபம் தெரியுமா? क्यों मनुष्य के ऊपर श्राप है? எரேமியா 48:10 சொல்லுகிறது. 48:10 कहती है, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். प्रभु के काम को आलसी बना के साथ करने वाला श्रापित पाया हुआ। அதான் அந்த தேவனுடைய ஊழியம்னு வந்துட்டு परमेश्वर की सेवा के लिए आकर விளையாட்டுத்தனமா வாழ்றவன் மேலதான் சாபம் वो இருக்கும். खेल के खेलते खेलते जीने वाला भी श्रापित पाएगा। ஊழியம் என்றால் சுவிசேஷம் அறிவிப்பது. सेवा कहा तो सुसमाचार बताना, ஊழியம் என்றால் சிலுவை சுமப்பது. सेवा कहा तो सूली उठाना, ஊழியம் என்றால் வேதத்தை எல்லாருக்கும் புரிய வைப்பது. सेवा कहा तो शास्त्र को दूसरों को समझाना, ஊழியம் என்றால் சபையை கட்டி வளர்ப்பது. सेवा कहा तो कलीसिया को बांध कर खड़ा करना, ஊழியம் என்றால் விசுவாசியுடைய ஒருமைப்பாட்டை காப்பது. सेवा कहा तो विश्वासियों के अंदर सहभागिता को रखना, ஊழியம் என்றால் அறியாமையை அகற்றுவது. सेवा कहा तो अनजानेपन को हटाना, ஊழியம் என்றால் மக்களுக்கு நன்மை செய்வது. सेवा कहा तो लोगों के लिए भलाई करना। நான் 45 வருடங்கள் ஊழியம் मैं செய்கிறேன். 45 साल से सेवा कर रहा हूँ। பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நன்மை செய்ய தேவன் எனக்கு அருள் புரிந்தார். ये लाखों लोगों को भलाई करने के लिए परमेश्वर ने जो मदद किया है, இயேசு அவ்வளவு நல்லவர். यीशु उतना भला है। அதனால கர்த்தருடைய வேலைக்கு வந்துட்டு इसलिए प्रभु के काम के लिए आकर சோல் வின்னிங் பண்ணாம, मैं उन प्रभु के लिए प्राण नहीं कमाकर, சுவிசேஷம் அறிவிக்காம, सुसमाचार नहीं बताकर சும்மா கோயில் நடத்திக்கிட்டு இருந்தா முடியாது. सिर्फ कलीसिया चलाता रहूंगा तो नहीं चलेगा। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। Jesus is not a private God. यीशु कोई नीच परमेश्वर नहीं, கிறிஸ்தவர்களுக்குரிய தெய்வம் அல்ல அவர். सिर्फ मसीहा लोगों के लिए परमेश्वर नहीं, அவர் உலக ரட்சகர். ये அல்லேலூயா. पूरे संसार के उद्धारक हैं। சுவிசேஷ ஊழியம் செய்றவர் மும்பைக்கு முழுவதுக்கும் ஊழியம் செய்யணும். सुसमाचार की सेवा करने वाले पूरे मुंबई के लिए सेवा ஓடி ஓடி करना है। உழைக்கணும். आप दौड़ दौड़ कर परिश्रम करना है, போல பறந்து பறந்து वो அறிவிக்கணும். उड़ उड़ कर सुसमाचार बताना है। நான் எந்த சத்தத்துல நான் பிரசங்கம் பண்ணுகிறேனோ मैं जो आवाज में संदेश देता हूँ, அதே சத்தத்துல டிரான்ஸ்லேட் பண்றாரு. वही आवाज में अनुवाद करता है भाई। ஏன் இப்படி நாங்க ரெண்டு பேரும் உழைக்கிறோம்? क्यों हम ऐसे भी परिश्रम करते हैं? அவர் வயது என்னன்னு எனக்கு தெரியாது. इनका उम्र क्या है मैं नहीं जानता हूँ, ஏன் வயது 69. लेकिन पासवान का उम्र जो है 69। நான் இதே மாதிரி காலையில வர பிரசங்கம் பண்ணுவேன். मैं ऐसे कल सुबह तक संदेश दे सकता हूँ। ஏன் அப்படி சொல்லுகிறேன்? मैं क्यों ऐसा कहता हूँ? பெருமை பேசல. मैं अभिमानी से नहीं कहता हूँ, பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவினாலே मुझे इस्तेमाल करने वाले எல்லா यीशु விஷயம் मसीह செய்ய है। எனக்கு பலன் உண்டு. मुझे बल है। ஊழியத்துல सेवा में சோம்பேறித்தனம் கூடாது. आलसीपना नहीं होना चाहिए। நான் திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து मैं तिरुनेलवेली से यहाँ पर आकर இந்த ஊருக்கு நான் ஏன் சத்தம் போடணும்? ये शहर के लिए मैं क्यों चिल्लाना है? நான் போடுற சத்தத்துக்கு who can pay for me? मेरा चिल्लाने के लिए कौन भरपाई करेगा? cannot pay for the ministry. कोई सेवा के लिए भरपाई नहीं कर सकता। ஊழியத்துக்கு சம்பளமே கிடையாது. सेवा के लिए कोई तनख्वाह नहीं है। ஊழியம் செய்கிற பாஸ்டர் கே ராஜா அவர்கள், सेवा करने वाले पास्टर के राजा जो है, நீங்க சம்பளம் கொடுக்க आप முடியாதவருக்கு तनख्वाह नहीं दे सकते उनके लिए। அவ்வளவு கனத்துக்குரிய ஊழியம் அது. उतना आदर से भरा हुआ सेवा है। அவர் மைதானத்தையும் க்ளீன் பண்ணணும். वो मैदान को भी साफ करना है, எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். सभी कुछ ठीक ठाक है क्या कर देखना है, அவர் வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கான்னு वो सभी பார்க்கணும். जगह पोस्टर लगा है क्या பேப்பர்ல देखना है, போட்டிருக்கான்னு ஓடி ஓடி वो பார்க்கணும். अखबार में छापा है क्या देखना ஒரு है। நாளைக்கு 1303 ஃபோன் பண்ணணும். एक दिन में 1333 फोन करना है। நடுவுல எங்க ரூம்ல எனக்கும் சாப்பாடு தூக்கிட்டு அவர்தான் வரணும். बीच में पास्टर के कमरे में खाना भी वही लेकर आना है। क्यों யாரும் வாலிபர்கள் கொண்டு வர கூடாது? क्यों कोई जवान नहीं ले आएंगे? சரி, நான் ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு பாக்குறேன். मैं स्ट्राइक करने के लिए सोचता இந்த हूँ। பாஸ்டர் சாப்பாடு கொண்டு வந்தா நான் சாப்பிட போறது இல்ல. अभी पास्टर खाना ले आएंगे तो मैं नहीं खाऊंगा। ஆனா இந்த ஸ்ட்ரைக் நான் பண்ண மாட்டேன். मैं ये हड़ताल नहीं ஏன்னா करूंगा, நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணணுமே. क्योंकि कल मैं संदेश वापस देना है। ஆனா ஊழியத்துல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு, சம்பளம் கொடுக்க முடியுமா அவருக்கு? लेकिन सेवा में कितना वो व्यस्त रहते हैं, उसके लिए आप तनख्वाह दे सकते हैं क्या? No, cannot be paid. उसके लिए आप तनख्वाह नहीं दे सकते। பரலோகம் மட்டும் தான் பே பண்ண सिर्फ முடியும். स्वर्ग उनको तनख्वाह दे सकती है। வாடாத கிரீடம்,
जो कभी न मुरझाने वाले मुकुट, ஜீவ கிரீடம். जीवन का मुकुट, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். परमेश्वर से प्रशंसित किया जाने वाला ही இந்த उत्तम है। ஊழியத்துக்கு வந்துட்டு वो सेवा में आकर அசதியாய் ஊழியம் செய்கிறவன் आलसी बना के साथ सेवा करने वाला, அவன் மேல ஒரு சாபம் இருக்கும். उसके ऊपर भी श्राप रहेगा। அதனாலதான் அநேகர் போதகர் ஆக வேண்டாம். इसीलिए कई लोग पासवान नहीं बनते हैं। தப்பு. சும்மா ஊழியத்துக்கு வர வேண்டாம். ऐसे सेवा में मत आओ। ஆனா வந்தாச்சு, இயேசு அழைத்தாச்சு. लेकिन यीशु ने अगर बुला लिया तो உயிரை கொடுத்து ஊழியம் செய். अपना जीवन देकर सेवा करो, பலத்தை கொடுத்து ஊழியம் செய். अपने पूरा बल देकर सेवा करो। பாஸ்டர் 100 தடவை சொன்னார் அல்லேலூயா சொல்லுங்க. पास्टर 100 बार कहते हैं हालेलुया बोलो। அது ஈஸியா நீங்களும் சொல்றீங்க. आप बहुत आसानी से आप भी कहते हैं। நீங்க சொல்ற அல்லேலூயா உங்களுக்கே கேட்காது. आप कहने वाले हालेलुया आपको ही सुनाई नहीं देता। உங்களை கண்டா எனக்கு எப்படி வருது? आपको देखा तो मुझे गुस्सा आता है। நீங்க மட்டும் இங்க வாங்க சுட்டு தள்ளிடுவேன். आप यहाँ पर आओ, அப்படி வருது எனக்கு. मुझे ऐसा गुस्सा आता है, ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். लेकिन मैं ऐसा नहीं करूंगा। உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். आपको आशीष करने के लिए आया ஆனா हूं। இயேசுடைய வேலையில சோம்பேறித்தனம் கூட. इसलिए यीशु के काम में आप आलसीपना के साथ मत रहो। சிலரை பிரசங்கம் பண்ண விடுங்க. कुछ लोगों को संदेश देने के लिए छोड़ो। ஆபிரகாம் अब्राहम ஈசாக்கை பெற்றான். इसहाक को जन्म दिया, இதுக்கு அரை மணி நேரம் எடுக்கும். इसके लिए आधा घंटा लगेगा। ஆபிரகாம் ஈசாக்க பெற அரை மணி நேரம். अब्राहम इसहाक को जन्म देने के लिए आधा ஈசாக்கு घंटा, யாக்கோபை பெறறதுக்கு அரை மணி நேரம். इसहाक याकूब को जन्म देने के लिए आधा घंटा। अरे யாக்கோப் பண்ணிட்டு वो लतीन के अनुवाद में மனதில் வேகம் உள்ளவர்களாய் இருங்கள் मन में आप सक्रिय रहो, என்று பைபிள் சொல்லுகிறது. ऐसे बाइबल कहती है। நாங்க எப்படி வேகமா பேசுறோம்? कितना जल्दबाजी में बोलते हैं। சங்கீதம் 45:1 भजन संहिता 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. मेरे हृदय अच्छे भलाई से उमड़ रही है। ராஜாவை குறித்து பாடுகிற मैं राजा के बारे में गाता हूँ। என் நாவு விரைவா எழுதுருடைய எழுத்தாணி. मेरे जबान लिखने वाले लेखक के हाथ के कलम है। சுறுசுறுப்பா பாடுங்க. एकदम सक्रिय गीत गाओ, சுறுசுறுப்பா கை தட்டுங்க. आप सक्रिय हाथाली बजाओ, சுறுசுறுப்பா பிரசங்கம் आप பண்ணுங்க. सक्रिय संदेश दीजिए। அப்படி சொல்றதுக்கு பதிலா ऐसे बोलने के बदले பறந்து பறந்து பாடுங்க. आप हुड़ हुड़ कर बोलो। அப்படிதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ऐसे ही मैं आपसे कहता हूँ। அவர் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். तो हवा में पंख लेकर उड़ा, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் बड़े உண்டானது. तूफान के साथ एक आवाज आती है। பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே पेंतेकोस्त के दिन में எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றார்கள். सभी लोग ने पवित्र आत्मा पाए। பரிசுத்தாய் பெற்றாலே ஒரு விரைவு வரும். अगर पवित्र आत्मा पा लिए तो आप सक्रिय हो जाएंगे। ஒரு நிறைவு வந்தா விரைவு வரும். अगर भरपूरी आई तो आप सक्रिय हो जाएंगे। விசுவாசிகள் அவ்வளவு ஸ்பீடா இருக்கணும். हम विश्वासी लोग उतना तेज रहना चाहिए। ரொம்ப ஸ்லோ சில ஆட்கள் कुछ लोग बहुत तेज அப்படி இருக்காங்க. கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். प्रभु के काम को आलसी बना के साथ करने वाला श्रापित पाया हुआ। வேதம் சொல்லுகிறது शास्त्र कहती है மாம்சமானது புயபலமாக்கிக் கொண்டு जो शरीर को अपने बल बनाकर மனுஷர் மேல் நம்பிக்கை मनुष्य வைத்து के ऊपर भरोसा रखकर கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். प्रभु को छोड़कर दूर हटने वाला शापित पाया हुआ। உபாகமம் 13:17 சொல்லுகிறது व्यवस्था 13:17 कहती है சாபத்தீடான எந்த ஒரு பொருளும் உன் வீட்டில் இருந்தால் அது சாபம். जो श्राप के योग्य रहने वाले कोई भी चीज अगर तेरे घर पे रहेगा तो तेरे लिए श्राप है। சபிக்கப்பட்ட பொருள் உன் வீட்டில் இருக்க வேண்டாம். श्राप पाया हुआ चीज तेरे घर पे मत रहने दो। தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा बनकर है, அதற்கு ஒரு உருவம் செய்ய வேண்டாம். उसके लिए रूप मत बनाओ। எந்த ஒரு உருவமும் கூடாது. कोई भी रूप उसका नहीं होना चाहिए। மல்கியா 3:8-9 हालांकि 3, 8 और 9 ஏன் சாபம் வருகிறது? क्यों श्राप आती है? நீங்கள் எல்லாம் மனுஷராகிய நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் சொன்னார். परमेश्वर ने कहा कि मनुष्य आप सभी लोग श्रापित पाए हुए लोग। ஏன்? क्यों? நீங்கள் தசம பாகத்திலும் தேவனை கொள்ளையடித்தீர்கள். आप दशवांश में परमेश्वर को लूटे हैं। மல்கியா 3:8-9 வாசித்து பாருங்கள். हालांकि 8-9 पढ़कर देखिए। நீங்கள் எல்லாரும் இடத்துல கொள்ளையடிக்கிறீர்கள். आप सभी लोग मेरे पास से लूटते हैं। என்னுடைய பணத்தை எனக்கு கொடுப்பதில்லை. मेरे पैसे मुझे नहीं देते என்னுடைய हैं। கனத்தை எனக்கு கொடுப்பதில்லை. मेरे आदर को मुझे नहीं देते हैं। தசம பாகம் கொடுக்காததே ஒரு சாபம் தான். यानी दशवांश नहीं देंगे तो वो श्राप है। பைபிள் தெரியலனா பைபிளை வாசிங்க. अगर बाइबल नहीं जानते हैं तो पढ़िए। வாசித்து புரியலனா மாதிரி பிரசங்கத்தை கேட்டு புரிந்து கொள்ளுங்க. अगर पढ़कर भी नहीं समझा तो संदेश को सुनकर आप समझ जाइए। இதல சோதித்து பாருங்க. आप मुझे परख कर देखो। கர்த்தர் அத கட்டாயம் உங்களுக்கு நன்மை செய்வார். प्रभु आपको जरूर भलाई करेगा। அதே போல ஊழியக்காரங்களை பரியாசம் பண்ண சாபம் வரும். वैसे सेवक लोगों को ठट्ठा उड़ाएंगे तो आपको श्राप आएगा। ராஜாக்கள் 2:24 வாசித்து பாருங்க. दूसरा राजा 2:24 को पढ़कर देखिए। எலிசாவை இந்த வாலிபர்கள் பரியாசம் பண்ணினார்கள். एलिसा को जो जवान लोग ठट्टा उड़ाए, காட்டிலிருந்து கரடிகள் வந்து அவர்களை கொன்று போட்டது. जंगल से भालू आकर इन्हें मार डाला। நல்லா யோசித்து பாருங்க. जरा सोच कर देखिए। ஊழியக்காரங்களை குறை பேசினா சாபம் வரும். सेवकों के ऊपर कमी निकालेंगे तो आपके लिए श्राप आएगा। விரோதமா எதுவும் செய்தாலும் பிள்ளைகள் மேல சாபம் வரும். उनके खिलाफ अगर आप कुछ भी
करेंगे तो आपके बच्चों के लिए श्राप आएगा। நான் ஏன் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறேன்? मैं ये सब क्यों संदेश देता हूँ? தலைக்கு மேல சாப புஸ்தகம் பறக்க கூடாது என்பதற்காக. आपके सर के ऊपर श्राप की किताब नहीं उड़ना है इसलिए। மாறாக உங்க தலைக்கு மேல ஆசீர்வாத புஸ்தகம் பறக்கணும். लेकिन उसके बदले आपके सर के ऊपर आशीष की किताब उड़ना है। நான் வாலிபனாய் 18 வயது வரைக்கும் मैं जवान जब तक 18 साल तक என் தலை மேல சாப புஸ்தகம் பறந்தது. मेरे सर के ऊपर श्राप की किताब उड़ रहे थे। வாய்க்காது. मैं जो भी करता हूँ असफल हो जाता। படிப்பு வராது. मुझे पढ़ाई भी नहीं आता। நான் எங்க போனாலும் தோற்று போவேன். मैं कहां पर भी जाऊं तो हार जाता था। தப்பு பண்ணா கூட அதுலயும் தோத்து போவேன். अगर मैं कुछ गलत काम करूं तो उसमें भी हार जाता हूं। எனக்கு ஒரு பொல்லாதவனா இருந்தேன் நான். मैं सबके लिए बुरा व्यक्ति था। அடிக்கிறவனா இருந்தேன். सभी लोगों को मारपीट करने वाला था। கேங்ல இருந்தேன். मैं गैंग में था। எவ்வளவு தப்பு செய்தேன். मैं बहुत गलतियां किया। அருமையானவர்களே, நிறைய தோல்விகள் எனக்கு. मैं बहुत हार की सामना किया। ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். यीशु मसीह को स्वीकार कर उद्धार पाया। அப்புறம் தான் என் வாழ்க்கையில சாப புஸ்தகமே போச்சு. फिर मेरे जिंदगी के श्राप की किताब हट गए। சாப புஸ்தகத்தை எடுத்துட்டு பைபிளை என் தலைக்கு மேல வச்சேன். श्राप की किताब को हटाकर बाइबल को मेरे सर के ऊपर रखे। இப்ப பிரசங்கம் பண்றதெல்லாம் अभी मैं जो भी संदेश देता हूँ உங்க வாழ்க்கைக்கு தேவையானவைகளை தேவனே எனக்கு கற்றுத் தருவார். आपके जिंदगी में जो भी जरूरत है प्रभु मुझे सिखाएगा। உங்க தலையில கை வைத்து ஜெபிப்பேனானா आपके सर के ऊपर अगर हाथ रखकर प्रार्थना करो உங்களுடைய இருதயங்களில் உள்ள கேள்விகளுக்கு தேவன் பதில் தருவார். आपके हृदय के अंदर से आने वाले सवालों के உடனே जवाब देगा। கீழ்ப்படிந்தால் लेकिन अगर तुरंत आज्ञा पालन உடனே करेंगे உங்களை ஆசீர்வதிப்பார். तुरंत तो आपको आशीष करेगा। அவர் உங்களை ஆதரிப்பார். वो आपको आदर करेगा। கலாத்தியர் 1:8-9 சொல்லுகிறது, गलातियों 1:9-8 कहती है, நான் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் मैंने कहा वो सुसमाचार के अलावा வேற ஒரு சுவிசேஷத்தை ஒருவன் கொண்டு வந்தார், और कोई सुसमाचार को अगर कोई लेकर आया அவன் तो சபிக்கப்பட்டவனாய் वो श्राप पाया हुआ என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे शास्त्र कहती है। ஆகையால் इसलिए உண்மை சுவிசேஷம் என்ன? सच्चा सुसमाचार क्या है? சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை உயர்த்தி सूली पर मारा गया यीशु को ऊंचा அவர் उठाकर மரித்து உயிர்த்தெழுந்ததை சொல்லி वो मरकर जी उठा उसे बताकर இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பு உண்டென்று यीशु को அறிவித்து स्वीकारेंगे तो पाप की क्षमा आपको मिलेगा कहकर बताकर உண்மையோடு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். सच्चाई के साथ सुसमाचार बताना है। அதுல பொய்யான சுவிசேஷம் எல்லாம் வருது. ये संसार में झूठे सुसमाचार भी आते हैं। இயேசு உங்களை சும்மா எல்லாம் எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. यीशु मसीह आपको कोई भी पाप करो तो क्षमा करेगा। इसे நீங்க இனிமேல் செய்ய போற பாவத்தை இப்பவே மன்னிச்சிருவாரு. आप अभी करने वाले पाप को भी यीशु क्षमा कर देगा ஏன்னா அவர் ரொம்ப கிருபை வச்சிருக்கிறாரு क्योंकि वो बहुत अनुग्रह रखा है। என்று பேசுவார்கள். ऐसे भी झूठे भविष्यवाणी कहेंगे, தவறான சுவிசேஷங்கள்லாம் வருது, ऐसे गलत सुसमाचार आती है, தவறான உபதேசங்கள் வருது. गलत उपदेश आती है। விசுவாசிகள் விழிப்படைய வேண்டும். विश्वासी लोग जागरूक रहना है। இந்த சபையிலிருந்து பைபிள் ஸ்கூல் ஒன்றை வைக்க வேண்டும். एक कलीसिया से बाइबल स्कूल एक शुरू करना है। சர்டிபிகேட் வழங்க வேண்டும். सर्टिफिकेट देना है। எனக்கு தெரியாது பைபிள் காலேஜ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. मैं नहीं जानता हूँ कि बाइबल कॉलेज है कि नहीं, ஆனா நான் வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். लेकिन मैं प्रभु के शब्दों को मैं कहता हूँ இந்த சர்ச் வந்து பைபிள் காலேஜ் தொடங்கணும். एक कलीसिया से बाइबल कॉलेज शुरू करना है। ஆண்களும் பெண்களும் அதுல படிக்கணும். पुरुष और स्त्रियों से पढ़ाई करना है। 6 மாத கோர்ஸ், 6 महीने का कोर्स, 1 வருட கோர்ஸ், 1 साल का कोर्स, 2 இயர் கோர்ஸ், 2 साल का कोर्स 3 இயர் கோர்ஸ் और 3 साल का कोर्स என்று வேதத்தை கற்றுக் கொடுத்து ऐसे शास्त्रों को सिखाकर அடுத்த தடவை நான் இந்த ஊருக்கு வருவேனானால் अगले बार मैं अगर इस शहर में आऊंगा ஒரு तो கிராஜுவேஷனுக்கு தான் நான் வரணும். मैं एक ग्रेजुएशन के लिए आना चाहिए। பைபிளை படித்துக் கொண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். बाइबल को पढ़कर आशीष पाओ। சில வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, நீதிமொழிகள் 28-27 சொல்லுகிறது, नीति वचन 28-27 कहती है, தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ अनेक சாபங்கள் வரும். अपने नजरों को गरीबों से हटाने वालों के लिए श्राप आएगा। ஏன் சாபம் வருது மக்கள் மேல? क्यों लोगों के ऊपर श्राप आती है? ஈவன் ஏன் கிறிஸ்டியன்ஸுக்குமே சாபம் வருது? और मसीहा लोगों के लिए भी श्राप क्यों आती है? ஏழைகளை கண்டா அவமதிக்கிறது, गरीब को देखेंगे तो अपमान करते हैं, ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறது இல்ல. गरीब के ऊपर तरस नहीं खाते हैं। அப்படி செய்யக்கூடாது. वैसा नहीं करना चाहिए। ஏழைகளுக்கு கண்களை விலக்குகிறவன் மேல் अनेक சாபங்கள் வரும். गरीबों के ऊपर से अपने नजर को हटाने वाले के ऊपर श्राप आएगी। ஆகவே இந்த பட்டணத்துக்கு நான் சொல்லுகிறேன், इसीलिए शहर के लिए मैं कहता हूँ, ஆகவே இந்த சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், कलीसिया वालों के लिए मैं कहता हूँ, இந்த மைதானத்தில் வந்து அவ்வளவு பேருக்கு ये சொல்லுகிறேன், मैदान में आए हुए सभी के लिए मैं कहता हूँ, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், और जवान भाई बहनों के लिए मैं कहता ஒருவேளை हूँ, சாப்பாட்டை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள். एक समय के खाना आप गरीबों को दीजिए। ஒரு ஏழை மனிதனுக்கு ஒரு தேநீர் வாங்கி கொடுங்கள். एक गरीब व्यक्ति को आप एक चाय खरीद कर दीजिए। இயேசு ஏழைகளின் தெய்வமாக வந்தார். यीशु गरीबों के भगवान बनकर आया, எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்தார். सभी को भोजन दिया। ஒரு காலத்திலே एक जमाने में சாப்பாடு இல்லாமல் 14 நாள் 15 நாள் நான் அலைந்திருக்கிறேன். भोजन के बगैर 14-15 दिन में भटका हूँ। சாப்பாடு இல்லாததனால் தான், भोजन नहीं रहने के कारण, பசி தாங்காமல் தான் भूख बर्दाश्त नहीं कर पाया, इसीलिए திருட ஆரம்பித்தேன். मैं चोरी करने शुरू किया। கேங்ல போய் சேர்ந்தேன். मैं गैंग में जाकर मिला। ஆனால் लेकिन இயேசு என்னை மன்னித்த பொழுதோ यीशु जब मुझे क्षमा किया, எனக்கு அன்னையிலிருந்து சாப்பாடு கொடுத்தார். उस दिन से मुझे भोजन दिया। போஜனம் கொடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. भोजन खिलाने वाला प्रभु
यीशु मसीह। அது மட்டுமல்ல, उतना ही नहीं, இப்போ சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். हमारे कलीसिया में हर इतवार को 1000 लोग हम खाना खिलाते हैं। சாப்பாடு கொடுக்கிற ஊழியம், खाना खिलाने वाली सेवा, feeding the poor, जो गरीबों को भोजन देना, ஏழைகளுக்கு இறங்கணும், गरीबों के लिए तरस खाओ। ஏழைகளுக்கு இறங்குறவன் ஏழைகளுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். जो गरीबों के लिए तरस खाता है वो परमेश्वर को खर्चा देता है। அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். वो जो खर्चा प्रभु को देता है उसके लिए वापस लौटा देता है। அதனாலதான் இங்க சர்ச்சில் மிஷன் ஹாஸ்பிடலே ஏற்படுத்தி इसलिए இருக்கிறோம். हमारे कलीसिया में मिशन हॉस्पिटल हम शुरू किए हैं। நாங்க ஸ்பான்சர் பணம்லாம் வாங்குறது இல்ல. हमारे लिए और कहीं से पैसा नहीं आता है। சபை மக்கள் கொடுக்கிற சின்ன காணிக்கையை வைத்து हमारे कलीसिया के लोग देने वाले छोटे से दान से நியூ லைஃப் மிஷன் ஹாஸ்பிடல், न्यू लाइफ मिशन हॉस्पिटल அது நடக்கிறது. ஹalleluya. वो ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றோம். गरीबों के लिए हम मदद करते हैं। அவர்கள் ஃப்ரீயா வந்து மெடிசன் வாங்கிட்டு போட்டோம். उन्हें मुफ्त में हम उन्हें दवाई देते हैं। அதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. उसके लिए सभी लोग मदद करते हैं। இயேசுக்காக எதையாவது செய்யுங்க. यीशु के लिए आप कुछ ना कुछ कीजिए। ஒருத்தனுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும், किसी को मदद भी करना है, சத்தியத்தையும் சொல்லணும், सत्य भी बताना है, சுவிசேஷத்தையும் சொல்லணும், सुसमाचार भी बताना है। நீங்க சாபத்துக்கு விலகணும். आप श्राप से हटना है। கர்த்தருடைய வேலை அசதியா செய்யாதீங்க. प्रभु के काम को आलसीपना से मत இயேசு कीजिए। மேல் அன்பு வைங்க. यीशु के ऊपर प्यार जताइए। பாட்டு ஏன் பாடணும்? हम गीत क्यों गाना है? இயேசு மேல் அன்புனால தான் பாடுறோம். हम यीशु के ऊपर प्यार इसीलिए गाते हैं। நான் 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு நிறுத்திட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். मैं पौना घंटा संदेश देकर जाकर मैं आराम कर सकता हूँ, எனக்கு இயேசு மேல ரொம்ப அன்பு இருக்கு. लेकिन मुझे यीशु के ऊपर बहुत प्यार है, அதனால பிரசங்கம் பண்றேன். इसीलिए मैं संदेश देता हूँ। ஏன் உயிரோடு உயிராகன்னு பாடுனேன். मेरे जीवन मेरे जान के साथ मिला हुआ यीशु के ऊपर मैंने गाया। நான் பாடல, मैं आपके लिए नहीं गाया। எனக்கு இயேசு மேல உள்ள அன்புனால நான் பாடுறேன். मेरे ऊपर परमेश्वर के ऊपर कितना प्यार है वो बताने के लिए मैंने गाया। அந்த அன்புனால தான் நான் நின்னு பிரசங்கம் उस பண்றேன். प्यार के कारण यहाँ पर मैं संदेश दे रहा हूँ। இயேசு மேல அன்பு பழசாகாது. यीशु के ऊपर के प्यार पुराना नहीं होता। இயேசுவை நினைச்சா அழுது அழுது ஜெபம் பண்ணலாம். यीशु के ऊपर यीशु के बारे में याद कर मैं रो रो कर प्रार्थना करता हूँ। உங்க கண்ணுல கண்ணீர் வரும், आपकी आंखों में आंसू आएगा, உள்ள மெழுகு போல உருகும், आपके मन जो मोमबत्ती के समान पिघल जाएगा, இருதயத்துல டல் ஸ்பிரிட் இருக்காது, आपके हृदय में दुधला आत्मा हट जाएगा, மனது உருக்கம் உண்டாகும். आपके मन के अंदर तरस आ जाएगा। மனது உருகி மற்றவங்களுக்கு ஜெபம் आप பண்ணுவீங்க. मन में तरस खाकर दूसरों के लिए प्रार्थना करेंगे। மனது உருகி வியாதியஸ்தலுக்கா ஜெபம் आप பண்ணுவீங்க. मन में तरस खाकर रोगियों के लिए प्रार्थना करेंगे। இயேசு அவ்வளவு நல்லவர். यीशु उतना बड़ा है। இயேசுவை போல உருக்கமுள்ள தெய்வம் இல்லை. यीशु के समान मन में तरस खाने वाला और कोई नहीं। இந்த இயேசு மேல அன்பு வைங்க. इस यीशु के ऊपर प्यार जताइए। விசுவாசிகளே, विश्वासियों, இயேசு மேல அன்பு வைக்கிறனால தான் உபவாசம். यीशु के ऊपर प्यार जताना ही उपवास है। நான் கூட்டத்துக்கு ஓடி ஓடி வர்றது. इसीलिए मैं सभा में दौड़ दौड़ कर आता हूँ। இங்க உள்ள சபை மாதிரி எங்க ஊர்ல இருந்தா ஆட்கள் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. अगर यहाँ के समान कलीसिया वहाँ हमारे गांव में रहेगा तो कोई नहीं आता, ஏன்னா இங்க உள்ள சர்ச்செல்லாம் ஏறி ஏறி தான் போறோம். क्योंकि यहाँ के कलीसिया में सीढ़ी में चढ़कर जाना होता है। இது நல்ல ட்ரைனிங்கா தெரியுது எனக்கு. ये अच्छे का अभ्यास लगता है। நேத்து நான் மேல ஏறினேன். कल मैं ऊपर चढ़ा, யோசித்தேன், இது என்னடா இது? फिर मैंने सोचा நமக்கு இல்லையே. ऐसे हमारे यहाँ नहीं है। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। ஒரு நாள் வரும், एक दिन आएगा, ஒரு பெரிய ஏணி வரும், एक बहुत बड़ा सीढ़ी आएगा, அதுல ஏறி பரலோகத்துக்கே போயிடுவோம். उसमें चढ़कर हम स्वर्ग चले जाएंगे। தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की महिमा हो। பறக்கிற 3 தீங்குகள், उड़ने वाले 3 बुराइयां, ஒன்று அக்கினி சர்ப்பம், एक अग्नि फेंकने वाले இன்னொன்று सांप சாப புஸ்தகம், और एक श्राप का किताब। மூன்றாவது பறக்கிறது என்ன தெரியுமா? तीसरा क्या उड़ती है? நீங்கள் வெளிப்படுத்தல் 8:13. प्रकाशिता के 8वां अध्याय उसके 13 5 वचन। நிமிடத்தில் உங்களுக்காய் ஜெபம் பண்ண போகிறேன். 5 मिनट में मैं आपके लिए प्रार्थना करने वाला हूँ। வெளிப்படுத்தல் 8:13. प्रकाशिता के 8:13। பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். फिर एक दूत स्वर्ग के बीच में उड़ते हुए मैंने देखा, அவன் மகா சத்தமிட்டு, वो महा आवाज के साथ, இனி எக்காலம் ஊதப் போகிற अभी तुरही को जो फूकने वाला மற்ற 3 தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் दूसरे 3 जो स्वर्गीय दूत के जो तुरही की आवाज के साथ பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு पृथ्वी में रहने वाले लोगों के लिए ஐயோ 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 हाय 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். आपत्ति आएगी कर मैंने बोलते हुए सुना। பறக்கிற 3வது தீங்கு என்ன? जो तीसरा उड़ने वाली आपत्ति क्या है? இதுல ஒரு தூதன் போட்டிருக்குது. इसमें एक दूत कर लिखा गया है, உண்மையான டிரான்ஸ்லேஷன் लेकिन अनुवाद में அது ஒரு அது வந்து ஒரு ஈகிள்னு போட்டிருக்குது. वो एक उखाब कर लिखा गया है। எனவே பறக்கிற ஒரு அக்கினி சர்ப்பம், जो उड़ने वाले अग्नि फेंकने वाले सांप, பறக்கிற சாப புஸ்தகம், जो उड़ने वाले श्राप की किताब, மூன்றாவது பறக்கிற ஒரு கழுகு. तीसरा उड़ने वाले उखाब। அந்த கழுகு எதை காட்டுகிறது? वो उखाब किसे दिखाती है? இன்றைக்கு இருக்கும் உலக
அரசியலை காட்டுகிறது. आज संसार में रहने वाले एक सरकार यानी वो राजनीति को दिखाती எந்த है. நாடுகளிலும் कोई भी देश में கழுகு நல்ல செய்தியை கொடுக்காது. उखाब अच्छे संदेश को नहीं लाती है. பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. पृथ्वी में जीने वालों के लिए हाय हाय हाय. No good news. कोई अच्छे सुसमाचार Any नहीं. government cannot give good news to the human being. कोई भी सरकार जो है लोगों के लिए अच्छे सुख संदेश नहीं दे सकता. எங்கேயும் பாருங்க கெட்ட செய்தி தான் வருது. कहीं पर भी देखो बुरा संदेश. கழுகு உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர जो முடியாது. उखाब आपके लिए अच्छे संदेश को नहीं ला सकता. அதுக்காக அரசியலை நீங்கள் வெறுக்க வேண்டாம். इसीलिए आप राजनीति को नफरत मत कीजिए. அரசாங்கத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும். सरकार के लिए आप प्रार्थना But you करना will है. not get a good news. लेकिन आपको अच्छा संदेश नहीं मिलेगा. எங்க போற bad news. कहीं पर भी देखो बुरा संदेश. newspaper open பண்ணுங்க bad news. अखबार को खोलो तो बुरा संदेश. ஃபேமிலிக்கு குட் நியூஸ் கொடுக்கிறது இயேசு तो மட்டும்தான். आपके परिवार के लिए अच्छा संदेश सिर्फ यीशु मसीह दे सकता है. எல்லாம் பாருங்க மூன்று நம்ம கண்ணுக்கு தெரியாதது பறக்குது. हमारे नजरों में जो नहीं दिखती है उड़ती है. அக்கினி சர்ப்பம், अग्नि के सांप, 14 ஆவிகளுடைய வெளிப்பாடுகள், 14 आत्मा के जो प्रकटीकरण, சாப புஸ்தகம், श्राप की किताब பல உண்மை காரணங்களினாலே வரும் சாபங்கள், और कुछ कारण के कारण आने वाले श्राप பறக்கும் கழுகு, और उड़ने वाले उखाब, பொலிட்டிக்கல் பவர், அது जो राजनीति के जो उखाब, நியூஸ். उसमें कोई अच्छा संदेश இதெல்லாம் नहीं. ஜெயிக்கணுமானா ये सभी को ऊंचाई पाना है तो புறாவா மாறணும். हमें कबूतर बनना है. இயேசு அப்படியே புறாவா மாற. यीशु वैसे ही कबूतर बन गया. மதத்திலிருந்து மதத்துக்கு மாத்த மாட்டார். यीशु धर्म से दूसरे धर्म नहीं बदलता. சபையிலிருந்து சபையை மாத்துறது இல்ல. कलीसिया से दूसरा कलीसिया नहीं बदलता. சார் ஒரு மனுஷனையே புறாவா மாத்துறது. एक मनुष्य को कबूतर में बदल देता है. கள்ளமே இருக்காது. उसमें कोई कपट नहीं रहता. वो पाप नहीं करेगा இன்னொருத்தனுக்கு தீமை செய்ய और மாட்டோம். दूसरे के लिए बुराई नहीं करेंगे. பொறாமைப்பட दूसरे के மாட்டோம். लिए ईर्ष्या नहीं दिखाएंगे. மனசே புறாவா மாறும். मन कबूतर बन जाएगा. வெண்மையாக மாறும். एकदम श्वेत बन जाएगा. மேகத்தை போல மாறுவீங்க. बादल के समान हो जाएगा.